ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணோம். அது ஜான்வரி முடிஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து அண்ட் நெறைய டவுட்ஸ் ப்ளஸ் கண்டினியூஸா ஏன் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற மாரி நெறைய ஷேர் பண்ணாங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுனால அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி செகண்ட் பேட்ச ரொம்ப எஃபெக்டிவா 10 டேஸ்ல இன்னொரு ஒண்டர்ஃபுல் வேர்ல்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதாவது மன நிம்மதி கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கை. அதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் எப்படியெல்லாம் அப்டேட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணி இந்த செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ குட் மார்னிங் எவ்ரிஒன். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா குட் மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் உங்களுக்கான இடம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பண்ணுங்க கேமராவை. ஜாலியா ஒரு ஃபேமிலி மீட்டிங்ல இருந்தா எப்படி பண்ணுவீங்க? உங்க வீட்ல எல்லாத்தையும் எப்படி பேசுவீங்க? நீங்க என்ன எங்கிருந்து பேசுறீங்க? என்ன கேள்விகள் இருக்கு? இந்த செஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் முடிவுல சொல்றேன். பட் உங்களோட கேள்விகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். Okay, good morning, ma'am. I'm from Chennai. And moreover, I'm at home only, but I do multitasking. That I feel I want to do it by one. That I cannot do it. எப்பவுமே மல்டிடாஸ்கிங் தான் பண்றேன். அது I want to come out of it. ஒரு நல்ல ஸ்கில் வச்சிருக்கீங்களே, எதுக்கு அதுல இருந்து வெளியில வரணும்? இல்ல actually everybody says that I am tend always doing that multitasking. See, இப்போ சப்போஸ் குக்கிங்னு வச்சுக்கோங்களேன், at the same time I do the other things. அது வந்து some people think that I am tend. அது ஒரு டிராபேக்கான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்க பேர் என்ன? My name is Banu. Banu, okay. Yeah. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த செஷன்ல வந்து உண்மையாலுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா, ஒரு முயற்சி எடுக்கிறோம் பாருங்களேன். நம்மளை பத்தி ஒரு அவேர்னஸ். எனக்கு இது இருக்கு, நான் மாறணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலயே ஆல்மோஸ்ட் நம்ம ரெக்கவர் ஆயிடலாம். One more doubt, ma'am. I am comfortable with the multitasking, but others feel that I am doing it with tense. நான் டென்ஷன்ல பண்றேன் மல்டிடாஸ்கிங், ஏன் ரிலாக்ஸா பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் ஃபீல் இட். ஐ அம் ஹாப்பி வித் இட். இதுதான் ஒண்ணு. கம்ஃபர்டபிள் வித் இட். ஆனா மத்தவங்க வந்து நீங்க ஒரு டென்ஷனா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. சோ வந்து ஆமா. யா பாருங்களேன் எப்படி இருக்கும்னா, நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க, முடிஞ்ச இன்னும் 2 டாஸ்க் பண்ணுவீங்க, ஆனா மைண்ட் ஃபுல்லா ரிலாக்ஸா பண்ணுவீங்க. That is what I'm telling. ஹலோ மேம், நான் என்னோட நேம் வந்து பூர்ணிமா. சாரி, நான் வந்து வீடியோ என்னால் ஆன் பண்ண முடியல, நான் ஆஃபீஸில் இருக்கேன். மேம், நான் இந்த செஷன் வந்து ஃபஸ்ட்டு செஷனே வந்து ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்ச்சு. பட் என்னால் ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியல. நான் ரெக்கார்டட் செஷன்ஸ் தான் வந்து பார்த்தேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த செகண்ட் பேட்ச் வந்து நான் இன்ட்ராக்டிவாக இதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் வந்து நான் இதில் செகண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட இஷ்யூ என்ன அப்படின்னா மேம், நான் உங்களோட ஃபேஸ்புக்கோட போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அது எனக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன் ப்ளஸ் எனக்கு ஒரு கிட் வந்து இருக்காங்க. நான் வந்து என்னால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் அட் த எண்ட் நான் என்னோட கிட்டுக்கு வந்து லைக் ஒரு மாம் கில்ட் மாதிரி வருது. அவங்க கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் சம்டைம்ஸ் எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ப்ளஸ் அவங்க என் கூட விளையாடணும்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒர்க் ஆக்குபைடா இருக்கு. இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியாது. எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதுதான் என்னோட மெயின் இஷ்யூ. இது வரைக்கும் நான் நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். குழந்தையும் அப்படின்றதுனால ஸோ இதுக்கு நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த செஷனே வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்.
அண்ட் எனக்கு இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இது நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு அதுல இன்னும் கிளாரிட்டி வராதது என்னன்னா, இப்ப குழந்தைங்க ஃபோன் பாக்குறாங்க. இது ரிலவெண்டா நீங்க நிறைய போஸ்ட் போட்டிருக்கீங்க. பட் ஸ்டில் ஒரு மதரா வந்து அவங்க இவ்வளோ நேரம் பாக்குறது கரெக்டா? அவங்க பாக்குற கண்டென்ட் வந்து கிட்ஸோட கண்டென்ட் இருக்குங்களா? சம்டைம்ஸ் வந்து ஷார்ட்ஸ்ல பேக்வேர்ட்ஸ் வர மாதிரியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா இதை நான் அவங்கள ஸ்கோல்ட் பண்ணல, நான் காமா வந்து நீ போனை வச்சிருந்தா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. நான் திட்டி ஒரு ரொம்ப கோவமா பேசினதா அவங்க போனையே தராங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இருக்கு. இது வந்து அவ லைக் ஒரு 1 இயராவே அவகிட்ட என்னால அதை வந்து போனை அவாய்ட் பண்ணவே வந்து முடியல. ஸோ இதையும் இது நீங்க நிறைய போஸ்ட் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு அது ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அது ரிலேட்டடா அவங்க, ஏன்னா அவங்களுக்கு இப்போ அவ ஒரு 4 இயர்ஸ், ஸோ அவளுக்கு மைண்ட்ல ஈஸியா கிராஸ்பிங் பவர் இருக்கும். ஸோ தேவையில்லாததெல்லாம் அவ கிராஸ்ப் பண்ணிப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு நிறையவே வந்து கிரியேட் ஆகுது. புரியுமா? இது தேங்க்யூ உங்களோட எஃபோர்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல அட்டெண்ட் பண்ணி இப்ப செகண்ட் பேட்ச்ல இன்டராக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் ஷேர் பண்றீங்க. என்ன பூர்ணிமா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கேள்விக்கு போய் பதில அட்ரஸ் பண்றதுக்கு இந்த கேள்வி நம்ம நிறைய பேர் பானு சொன்னாங்க, அந்த மல்டி டாஸ்கிங்ல ஒரு டென்ஷன் இருக்குன்னு சொல்லி பாக்குறவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோ, இல்ல வந்து அவங்க ஏதாவது மொபைல் பண்ணும்போது கரெக்டா கண்ட்ரோல் பண்ணலையோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது, நம்மளை பத்தி ஷேர் பண்றது, நீங்க எல்லாரும் தான் இந்த இந்த செஷனோட முக்கியமான பீப்புள். ஏன்னா எல்லாத்துக்கும் சில பிரச்சனை இருக்கும். ஆனா சில சூழல்னால எல்லாத்தினாலையும் ஷேர் பண்ண முடியாது. சோ அந்த இன்ஃபோ கொடுக்கறது, நம்மளை பத்தி கேட்கறது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ எனக்கு நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் பூர்ணிமா. இதுக்கான பதில்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. சொல்லுங்க, உங்க பேர் என்னன்னா? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஓவர் திங்கிங் ப்ராப்ளமா இருக்கு. எந்த ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டா இப்படி சொல்லிடுவாங்களோ, அப்படி சொல்லிடுவாங்களோ, நம்ம அட்டன் பண்ணலன்னா என்ன சொல்லுவாங்களோ, அவரை மாத்திரம் தானே அனுப்பி விட்டோம், என்ன இப்படி கேட்டுட்டா என்ன செய்யறது, அப்படி கேட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்குமே ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்குது. அப்புறம் கான்பிடன்ஸ், அப்புறம் கரேஜ் இதெல்லாம் கம்மியா நான் ஃபீல் பண்றேன். டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ரைட்டா ராங்கான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்து பல வருஷமா எனக்குள்ள இருந்திருக்கு போல இருக்கு. இப்பதான் நான் ஃபாஸ்ட் 5 இயர்ஸா வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன் இத. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த இந்த மாதிரி தலை எல்லாம் ஒட்டி இருக்கு. இந்த ஃப்ரண்டல் போர்ஷன் இதெல்லாம் கூட பெயின் வருது. அதுக்கப்புறம் இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணி, அப்புறம் இந்த ஹோமியோபதியில ரிலாக்ஸ்க்காக ஒரு இது குடுத்துருக்காங்க. அது சாப்பிட்டோம்னா அந்த ரிலாக்ஸ் ஆகுது. இந்த ஜடெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. நானு ஏன் எதனால வந்து இப்படி அதான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தாக்கா, அது என் குழந்தையா இருக்கும்போது கூட குழந்தைக்கு கூட ஏதாவது ஒண்ணு படிக்கிறோம் அப்படின்னா, குழந்தைக்கு இது மாதிரி ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் கூட ஃபீல் வந்தது. அதுக்கு பல வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே டிஸப்பியர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து டைஜஷன் வந்து சரியில்லை எனக்கு. இது வீசிங் இருக்கு. அப்புறம் அலர்ஜி இருக்கு. பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கு. அடிக்கடி ஹீட் ஆகுது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. முக்கியமா எனக்கு என்னன்னா, மைண்ட் காமா நல்ல விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி என்னையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப் ஸ்மூத்தா போகணும் அப்படின்றது என்னுடைய எந்த ஊர்ல பேசுறீங்க? நீங்க சொல்றது வந்து திங்கிங் என்ன ஆகுமோ, நம்ம அட்டன் பண்ணலன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஒருத்தங்களை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வருது இல்லைங்களா? ஆமா, நமக்கு எதுவுமே வந்துடக்கூடாது, யாருமே நம்மள ஒண்ணும் சொல்லிடக்கூடாதுன்ற மாதிரி கூட ஒரு இது இருக்கு. நெகட்டிவா நம்ம யாரும் ஒண்ணும் நினைச்சிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் தோணுது. பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் பேக்ல தொண்டையில என்னமோ மாதிரி ஒரு குத்துறா மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா 2-3
இஎன்டி டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கூட என்னால அதை வந்து அக்செப்டே பண்ணல. மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, கேன்சர் வந்துருமோன்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வரல, நீ இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி என்ன நானே இது பண்ணிட்டு அதுல இருந்து நான் அப்புறம் வெளியில வந்தேன். அது மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பூத கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி ஒரு மைண்டா இருக்கு. அதனால என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் நானு. டே ஃபுல்லாவுமே அந்த மாதிரி வந்து போது இந்த பெயின் அந்த மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் வீட்ல. முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்க? இல்லம்மா, வீட்ல தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகள்? விஷயம்னா வீட்டு வேலை செய்யறது பிடிக்கும், சமைக்கிறது பிடிக்கும். மத்தவங்க எல்லாம் எனக்கு வரையெல்லாம் தெரியாது, வரைஞ்சதெல்லாம் பாக்குறது, அப்ரிஷியேட் பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கறது பிடிக்கும். முக்கியமா வந்து நல்ல சேஞ்சஸ நமக்குள்ள கொண்டு வரணும்ன்ற அந்த விருப்பம் இருக்கு எனக்கு. ஓகேம்மா, ஓகே. இப்போ இதுக்கு எல்லாமே ஒரு பதில் இருக்கும். நம்ம தொடர்ந்து அப்படியே அடுத்த எல்லாத்தையுமே கேட்டுருவோம். எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்றது இதுக்கான பதில் இருக்கு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். சொல்லுங்க. சித்தி சபரி மேடம், நான் பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறேன். அப்படிங்களா? ஓகே, சொல்லுங்க. போன கிளாஸ்ல வந்து ஒரு 7, 8, 9 தான் அட்டன் பண்ண முடிஞ்சுச்சு. அப்படிங்களா? ஓகே. ஆமா, ப்ரீவியஸ் வந்து நான் வீடியோல தான் பார்த்தேன் மேடம், ரெக்கார்டிங்ல. இதுல ஃபுல்லா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். என்னன்னா மேடம், ஒரு ஒரு 10 இயர்ஸ் எப்படின்னா சும்மா ஒரு ஆன்சைட்டிக்காக ஒரு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். பிசினஸ் தான், பிசினஸ்ல கொஞ்சம் பொருட்கள் வாங்கல, பணம், ஃபேமிலியில கொஞ்சம் இஷ்யூ, இதனால கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, எதுலையுமே ஒரு நாட்டம் இல்லாம, அவங்க வந்து எனக்கு வந்து மனப்பதட்டம், டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இதை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறப்ப எப்படின்னா, இயல்பு வேலை செய்யறதே கொஞ்சம் அன்றாட வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு, ஒரு இதை ஃபேஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. இந்த ஃபாதர் வந்து ஒரு 75 அபோவ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சிக் ஆயிட்டாங்க, உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு எப்படி இருந்தாலும் ஒரு ஏஜ்ல அவங்க இறக்க தான் போறாங்க. இறந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண போறோம், எப்படி அவங்க இல்லாம நம்ம சக்சஸ் பண்ண போறோம், அந்த மாதிரி தாட்டு. அப்புறம் ஒரு சில நேரம் நல்லா இருக்கு, சில நேரத்துல நல்லா சில முடிவு எடுக்கிறது. ஏற்கனவே விஜயலட்சுமி சொன்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச தப்பா ரைட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ராக்கல், பக்கத்து வீடு, நமக்கும் ஒரு இட பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த நேரத்துல நல்லா பண்றேன். நான் செஞ்சதுக்கு அப்புறம் திங்க் பண்ணி நம்ம பண்ண தப்பு, ஒதுங்கி இருக்கணும், எழுத்தக்கூடாது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதஷ்டம். அது வந்து உடம்பு சாப்பாடு இல்லாம அந்த நேரத்துல பதஷ்டமா. இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி யோகா இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இருந்தாலும் எனக்கு நிரந்தர தீர்வு வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களோட இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இருந்தாலும் இது எனக்கு நிரந்தரமா நம்ம வாழ்க்கை எது வந்தாலும் அதை வந்து எதிர்த்து போராடணும், சக்சஸ் பண்ணணும், அதுல இருந்து மீண்டு வரணும். அதுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுல இன்னும் நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து. தேங்க்யூ. நீங்க சொல்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க உங்க பேர் சபரி இல்லையா? நீங்க பட்டுக்கோட்டையில இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பதட்டம் இருக்கு, ஏதாவது அதாவது ஒரு இயல்பு எல்லாத்துக்கும் இறப்பு, கல்யாணங்கிறது எல்லா வீட்டுக்கும் உள்ளதான். எனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுச்சு, ஒரு தாழ்வு மனப்பான். இது சாதாரணமா ஏத்துக்கிட்டு தானே போகணும். பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இறந்தா அவங்க அடுத்த நாள் வேலை பாக்குறாங்க, இப்படி வேணாலும் சார் இப்படி இருக்க முடியுது, இப்படி ஒருத்தவங்க இல்லைன்னா அதை எப்படி தாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மனசு இலகின மனசு மாதிரியா இருக்கும் என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த நெகட்டிவ் தாட், பசங்க இருக்காங்க, வெளியில போனா ஒரு பயம், ஏதாச்சும் ஆயிடுமோ. புதுசா ஒரு கஸ்டமர் ஜுவல்லரி இது மாதிரி நகை வேலை வாங்கி செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப வந்துட்டாங்கன்னா ஏதாவது அவங்க பாக்கி தரமாட்டாங்க, இந்த பாக்கி தரவங்கள்ட்ட கேட்கறதுக்கே ஒரு பயம். ஒரு சின்ன ஒரு ரிப்பேர் ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னா உடனே சஃபர் ஆகும். காலையில ஒரு மோட்டர் ஓடலைன்னா மோடலைன்னா பயம் வந்துருக்கு, மனசுக்கு ஒரு பதட்டம் வந்துருக்கு. அது என்ன ஒரு 3000 4000 ரிப்பேர் ஆக்கிடலாம், அது பின்னாடிதான் தெரியுது. அந்த டயத்துல நான் டென்ஷன் ஆயிடுறேன், பதட்டம் ஆயிடுறேன். அதான் நான் அதை சரி பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்க, கண்டிப்பா நம்ம சரி. சரி மேடம். என்ன மேடம், நகை வாங்கி வேலை செஞ்சு கொடுக்குறோம்.
இப்ப இந்த விலை ஏற்ற இறக்கம் கூட மனசுல பாதிப்பாயிடுச்சு. 6,000 இருந்தது 15,000 ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் லாஸ். இந்த மாதிரி கொஞ்சம் பிசினஸ் லாஸ். அது மாதிரி இப்ப வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறோம். திடீர்னு காலையில அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னா அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் 4-5 வருஷம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி தாங்க போறோம். அப்புறம் இயல்பு வேலையில காலையில எந்திரிச்சோம் ப்ரெஷ் பண்றோம். இதெல்லாமே ஒரு கஷ்டமா. அதாவது இப்ப நைட் நல்லா இருக்கு, தூங்கி எந்திரிச்சு அந்த ஃப்ரெஷ் இருக்க மாட்டேங்குது. நான் இதை நான் சக்சஸ் பண்ணி மாத்தி கொண்டு வரதுக்கே நடந்து போய் யோகா பண்ணி அதெல்லாம் பண்ணி மாத்தி கொண்டு வரேன். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுல நான் ட்ரிக்கர் பாயிண்ட் வந்துச்சுன்னா அதுக்குள்ள உள்ளா போயிடுறேன். மத்தபடி நல்லா இருக்கேன். சில நேரத்துல போயிருந்தீங்க. அதான் மேடம். தேங்க்யூங்க. ஸோ வேற யாராவது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என் பேர் வானதி. சொல்லுங்க. நான் குவைட்ல இருந்து பேசுறேன். குவைட்ல பேசுறீங்களா? ஓகே. உங்களோட இதை ஃபேஸ்புக்ல பார்த்து எனக்கு இதுல ஜாயின் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. நான் என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப நானும் என்னோட ஹஸ்பண்டும் மட்டும்தான் இங்க இருக்கிறோம். இருந்தா கூட எனக்கு வந்து ஏதோ மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு இது, ஏதோ மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு எதுக்கோ மனசு வந்து ஒரு எதுக்காவது ஏங்கிட்டே இருக்குது. அது தவிக்கிற மாதிரியே தெரியுது. நைட்ல வந்து சரியாவே தூக்கம் வர மாட்டேங்குது. கண்டினியூஸா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒண்ணு அப்படியே படமாட்டம் டிவி மாதிரி ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது. காலையில எழுந்தும் போது எனக்கு நல்லா தூங்குன மாதிரியே எனக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஆனா எங்க பசங்க கிட்ட எல்லாம் சில டைம் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்குற, சும்மாங்காட்டியும் சொல்ற, நீ தூங்கல அப்படின்னு சொல்ற அப்படின்னு. நான் டயபெட்டிக்கா வேற இருக்கேன். அந்த இது வந்து எனக்கு குறையவே வேற மாட்டுது. டயபெட்டிக் அந்த இது சரியா தூங்காதனாலயா என்னன்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஆனாலும் ஒரு பயம் வந்து போகுது, இதுன்னா ஏன் குறைய மாட்டுது, இது நமக்கு வேற எதுனா இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி என்னோட மைண்ட கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிறதுக்கு கிளாஸ் விட்டு நினைச்சுதான் சேர்ந்தேன். ஓகேங்கம்மா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து உங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பலனானதா. அது இல்லாம இப்ப யாருன்னா ஒரு ஃப்ரெண்டுங்க எனக்கு தூக்கம் வரல, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு இதா இருக்குதுன்னு ஏதாவது ஒரு இது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த நாள் எல்லாம் எனக்கு அது மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போகுது. அந்த உடம்பு வலி எல்லாம் எனக்கு வந்துடுற மாதிரி எனக்குள்ள ஒரு தோணல் வந்து போகுது. அது ஏன்னு தெரியல. ஓகே. சோ அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸ்லோவா. ஓகே, தேங்க்யூமா. வேற யாராவது உங்களை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் மேம், ஜோதி பேசுறேன், சிங்கப்பூர்ல பேசுறேன் மேம். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபேஸ்புக்ல உங்களை பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா எதுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, என் பாப்பா வந்து ஃபோன் ரொம்ப பாக்குறா, அதை கம்மி பண்றதுக்காக, அதுக்காக தான் ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் உங்க வீடியோஸ் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது ஹெல்த்துமே எல்லாத்துக்குமே நீங்க ஃபுல்லா எல்லாமே கவர் ஆகுது உங்க செஷன்ஸ்லாம். எனக்கு வந்து இப்போ முன்னாடி விஜயலட்சுமி மேம் பேசினாங்கல்ல, அந்த மாதிரி நான் டீச்சிங்ல இருந்தேன். ஒரு 10-12 வருஷம் டீச்சரா இருந்திருக்கேன். எனக்கு வந்து எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்துச்சு. ரொம்ப நாள் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது. அந்த டைம்ல வந்து கிளாஸ் கண்ட்ரோல் பண்றப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, த்ரோட் பெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இப்ப ஜாப் விட்டு 6 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் என்னோட த்ரோட் பெயின் சரியாகவே இல்லை. டாக்டர்கிட்ட இஎன்டி எல்லாம் போனா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கிளியர், ஜஸ்ட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அவ்வளவுதான் சொல்றாங்க. ஸோ நம்ம கூலா வச்சுக்கணும் அப்படின்னா, அது நான் நார்மலா கூலா இருக்க மாதிரி இருந்தாலுமே எனக்கு த்ரோட் பெயின் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களோட 6th வீடியோ பார்த்துட்டு ஓகே நம்மள கியூர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதான் நான் இப்ப ஜாயின் பண்ணேன். ஓகே ஜோதி, கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கம்ப்ளீட்டா பிரேக் ஆகும். நல்லா இருக்கும், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கேக்குது அர்ச்சனா இல்லையா? என் பேர் அர்ச்சனா. சொல்லுங்க அர்ச்சனா. எனக்கு 41 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 20 இயர்ஸ்ல வந்து SLEன்னு டயக்னோஸ் பண்ணாங்க மேடம். அதுக்கப்புறம் 21 இயர்ஸ்ல மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் வந்து
இஸ் நாட் ஃபிட் ஃபார் மேரேஜ். ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் வந்து அங்க இருந்தேன். அப்பவே ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இருந்தே எனக்கு வந்து ஆங்ஸைட்டி ப்ராப்ளம், ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் எல்லாமே வந்துச்சு. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து லூப் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இப்ப வரைக்கும் ஓவர் கம் பண்ண பாக்குற முடியல. இப்ப வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கிறேன். அதுவும் ஒரு பாப்பா இருக்கா. அவளும் வந்து ஐவிஎஃப் மூலமா தான் பிறந்தா. எஸ்எல்இக்கு டேப்லெட்ஸ் எடுத்ததுனால வந்து அந்த எக்கோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. பட் இந்த தூக்கம் பிரச்சனை என்னைய ரொம்ப இதாகுது. ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு, சிவியரா இருக்கு. இன்னொன்னு வந்து எனக்கு அப்பா வந்து சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டாங்க அம்மா விட்டு. அதுவும் சின்ன வயசுலயே எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அவங்கள பார்த்தது கூட இல்ல, அவங்க ஃபேஸ் பார்த்தது கூட கிடையாது. ஓகே ஓகே அர்ச்சனா. ஸோ நீங்க சொல்றது என்னன்னா, இந்த 20 இயர்ஸ்ல நீங்க டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல அனுபவிச்ச சில விதமான கஷ்டங்கள், அதுல இருந்து மீண்டும் இப்போ ஒரு பேபி இருக்காங்க. இப்போ செகண்ட் மேரேஜ் போயிட்டு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஆங்ஸைட்டி எல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அடுக்கடுக்கா ஹெல்த் இஷ்யூஸும் வந்துகிட்டே இருக்கு மேடம். ஒண்ணு மாத்தி இப்போ ரீசெண்டா 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்பிளீனிக் அப்சஸ் இருந்தது. அது ஒரு 3 டைம்ஸ் வந்து ட்ரைன் அவுட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்எல்இனால பான்சிட்டோபினியா வந்தது. அது ஒரு 15 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்போ வந்து இது இந்த டிப்ரெஷன் வந்து ஒரு அட்டாக் மாதிரி வந்துட்டு இதாகுது. ஓகே புரியுது அர்ச்சனா. இதெல்லாம் டிப்ரெஷன் இல்ல, உங்களுக்கு ஆங்ஸைட்டி இல்ல, நல்லா தூங்குறீங்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணுவீங்க அர்ச்சனா? சந்தோஷமா இருப்பேன். எனக்கு நான் நம்பிதான் இதெல்லாம் வரும்னு நம்பிதான் இங்க ஜாயின் பண்ணிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என் குழந்தைய நல்லபடியா இருப்பேன்னு இது வளர்ப்பேன். இப்ப கூட அவளை சரியா பாத்துக்க முடியல என்னால. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சந்தோஷமா இருந்தா குழந்தைய நல்லா வளர்த்துவேன்னு சொல்றீங்க. ஆமா, அவளை பாத்துக்க முடியல, அவளுக்கு நல்லா எதுவும் பண்ண முடியல, அவளுக்கு நினைச்சது பண்ண முடியல. அவளை ஹெல்த்தியா வளர்க்கணும், இதா மென்டலி நல்லா இருக்கணும், என்னை மாதிரி அவ இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு இதுல இருக்கிறேன். அந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு. அவள் 5 இயர்ஸ் ஆகுது. என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால அவ வந்து எங்க அம்மா வீட்டுல போய் கொஞ்ச நாள் படிச்சா. திரும்ப வந்தா. மாறி மாறி ஸ்கூல் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே. சோ பொண்ணு நல்லா வளர்க்குறீங்க, எல்லாரும் சொல்றாங்க உங்க பொண்ணு நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியுது அர்ச்சனா. எல்லாமே மாறும். இதை அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். இப்போ ஜிஹெச்ல டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறேன் மேடம். இந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க, புராணபசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் அந்த பயம், அடி வயிற்றுல பயம் போக மாட்டேங்குது. திடீர்னு அட்டாக் மாதிரி வருது. ஓகே ஓகே அர்ச்சனா, அதெல்லாம் சரியாயிரும், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ அர்ச்சனா. ஸோ இப்போ நமக்கு வந்து பானு சொன்னாங்க, அப்படியே பூர்ணிமா, விஜயலட்சுமி, சபரி சிலதெல்லாம் ஷேர் பண்ணாரு, வானதி சிலது சொன்னாங்க. அப்படியே அர்ச்சனா வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் சொல்றதுல உள்ள இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஆங்ஸைட்டி, ஸ்லீப் இஷ்யூஸ், சில டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே. ஸோ நம்ம வந்து அதுதான் உண்மை, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது ஏன் வருது ஒரு ஐடியா இருக்கும் உங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா, டிப்ரெஷன், ஃபியர், இது மூணையும் லாஸ்ட் டைமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பேசியிருக்கிறதுனால இதுல உருவாகிறதுக்கு காரணம் ட்ராமா மட்டும்தான். நமக்கு நடந்த சில பாதிப்புகள், அது குறிப்பா வந்து 8 to 11 இருக்காம நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ராமா நடந்துருச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படிலாம் இல்லை. நாங்க லாஸ்ட் பேட்ச்ல எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த செஷன்ல சிலதெல்லாம் பண்ணோம். ஏன்னா நீங்க ரொம்ப டிப்ரெசிவா இருந்தா என்னதான் இருந்தாலும் இந்த செஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கும். ஆனா நம்ம டிப்ரெஷன்லயும் ஆங்ஸைட்டிலயும் அதிகமா இருக்கும்போது யாராவது கேட்டாலே போதும்னு தோணும்.
நம்ம பிரச்சனை யாரை கேட்டாலே தோணும். அதனாலதான் வாலண்டியர்ஸை கிரியேட் பண்ணோம். வாலண்டியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் கால் பண்ணி அவங்க பிரச்சனை கேட்டாங்க. இப்ப நான் ஸ்ட்ராங்கா நம்புறதுன்னா இன்னும் பிரேக் பண்றதுனா இன்னைக்கு நான் ரொம்ப எஃபெக்டிவா சில விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம டிப்ரெஷன்ல இருக்கோம், நம்ம வந்து ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கு, நம்மளால மூவ் ஆன் ஆக முடியல, சில பிரச்சனை இருக்கு. ஆனா யார்ட்டையா சொல்லும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதே நம்ம ஒரு விஷயத்த கேட்டு பண்ணோம்னா கொஞ்சம் பாரமா இருக்கும். அதே நார்மல் பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க எடுத்துக்குவாங்க, அப்ளை பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ரிசல்ட்ஸ் பார்ப்பாங்க. டிப்ரெஷன்ல இருக்கும்போது முடியாது, இது இயல்பான ஒரு விஷயம், முடியாது. ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுக்காக நான் சில விஷயத்த நான் தெளிவா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்ப நம்ம என்ன ஆகும், கண்டிப்பா உங்களுக்கு வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க நிறைய பேசலாம், அவங்ககிட்ட உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க, நல்லா இருக்கும் லைஃப். இருந்தாலும் இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம்னா நேரம். நம்மளே முயற்சி பண்ணி வெளியில வரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து நம்ம ஏமாத்தப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம ஏமாத்தப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா, தெரியாத வரைக்கும் ஓகே. திடீர்னு தெரியுது நம்ம ஏமாத்தப்பட்டோம் அப்படின்னு இருக்கும், பயங்கர கஷ்டமா இருக்கும், இருக்கும். ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணிட்டோம், ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ் இது, ரிசர்ச் இப்படிதான் சொல்லுது அப்படின்னும் போது நம்ம வந்து அவ்வளவுதான், டன். நம்ம மூளை என்ன பண்ணும், கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி, ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறதுமே நம்மளை ஏமாத்தலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியாது. நமக்கு தெரியாதுன்னா என்னன்னா, நமக்கு நம்மளோட சிந்தனை, நம்மளோட பிரெயினோட பவரை வச்சு சில விஷயத்த மாத்த முடியும். ஆனா என்னன்னா, அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கறது ஈஸி கிடையாது. ஒரு மனுஷனுக்கு போயிட்டு பாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறது எனக்கு ஈஸி கிடையாது. நீங்க ஒரு தியரி கொண்டு போய் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனாலும் அந்த குழந்தைக்கு அதை சொல்லி கொடுத்துட முடியுமானா அதுக்கு விருப்பம் இருந்தா தான் சொல்லி கொடுக்க முடியும். சோ அந்த விருப்பத்துக்குள்ள வந்தாதான் எல்லாமே. விருப்பம் இல்லைன்னா எதுவுமே முடியவே முடியாது. அப்ப இப்ப என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, யார் வந்து சொல்லி கொடுப்பா? யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஆனா என்னன்னா, இங்க ஒரு புது டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக்னா, ரிசர்ச் இப்படி சொல்லிருச்சு, இததான் பண்ணணும். ஏழை அப்படிங்கிறவன் வாங்கிட்டே இருப்பாங்க, பணக்காரங்க அப்படிங்கிறவங்க வித்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, சோ இந்த மொழி கூட நம்ம மாத்திக்கலாம், வேற மொழி உருவாக்குவோம். என்னன்னா, ஒரு நல்ல படிச்சிருக்காங்க, நல்ல டேலண்டடான பர்சன். சோ இப்ப என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறது ஒரு கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ப்ராடக்ட். ஓகே, ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. நம்மளோட வேலை என்னன்னா, எதுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்கே வரக்கூடாது. உங்களுக்கு எந்த புரிதலும் கிடைச்சிடக்கூடாது. கிடைச்சிட்டா நீங்க தெளிவாவீங்க. தெளிவாகாம உங்களை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்த வித்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்படிதான் சிலது நம்மளை சுத்தி அமைஞ்சிருக்கு. இதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கொடுக்கறது எல்லாமே புரிதல். நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா வெளியில வந்துருவீங்க, புரியாத வரைக்கும் வெளியே வர முடியாது. உங்களை என்ன பண்ணுவாங்க, நீங்க போயிட்டு ஒரு டாக்டர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பாருங்க நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த டேப்லெட் இருக்கு, போய் சாப்பிடுங்க, அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குது, சேல்ஸ் நடக்குது. ஓகேங்களா, உங்களை ஒரு பொருளை வாங்க வைக்கிறாங்க. சோ உங்களை வந்து எதுக்காக எல்லாரும் பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு பொருளை வாங்க வைக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க, ஓகே எல்லாம் போய் நான் சாப்பிட்டு எல்லாம் சரியாயிருவேன். சரியாக மாட்டீங்க, எப்பவுமே சரியாக மாட்டீங்க. ஏன் சரியாக மாட்டோம்? ஃபர்ஸ்ட் அதுக்கான ரூட் காஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம சரியாக மாட்டேங்கிறோம்? டிப்ரெஷன்ல இருந்தாலும், ஆங்ஸைட்டில இருந்தாலும், ஃபியர்ல இருந்தாலும் நம்ம சரியாகவே மாட்டோம். ஏன் சரியாக மாட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன வயசுல நம்ம வளர்க்கப்படும் போது நம்மளோட மூளை ஒரு நார்மலான ஒரு சில ஃப்ளோல இருக்கும். திடீர்னு வந்து ஒரு பாதிப்பு மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். திடீர்னு அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்க, கண்டினியூஸா 1 மாசம் 2 மாசம். அந்த மூளைக்கு வந்து அது என்ன ஆகும்னா ஒரு பாதிப்பாயிரும். உடனே ஒரு விதமான அந்த மாதிரி நடந்துருச்சுங்கும் போதே திரும்ப போய் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம், என்னமோ நடந்துருச்சு, ஆமா இப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க, இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த வலியை வந்து அந்த மூளை உணர ஆரம்பிச்சிடும். உணர்ந்தவன மறுபடியும் இப்படி ஆயிருமோ, இந்த இடத்துலதான் வாட் இஃப்ன்ற பேட்டர்னே உருவாகுது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் மூளை போயிட்டு அதை கவனிச்சு அதுல இருக்க வலி எடுத்து உணர ஆரம்பிச்சிருது. இது இயல்பு, எல்லா மொழிக்கும் இயல்பு. நம்ம ஒருத்தங்க போயிட்டு இப்ப யாராவது நம்ம இருக்கோம், நம்மளை வந்து திட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், திட்டுனதான் போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணி அதுல இருக்க வலியை வந்து உணர்வோம். அந்த இடத்துலதான் டீங்கிற பேட்டர்ன் உருவாகுது, டிப்ரெஷன். எல்லாருக்குமே அந்த டி பேட்டர்ன் 8ல இருந்து 13 தான் உருவாகுது. இதுதான் கண்டுபிடிக்கப்பட்டதை மாத்தி அமைக்கிறதா இப்ப நம்ம. எதுவுமே உண்மை இல்லை, நீங்க அதுக்குள்ள வரணும். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், பிரெயினோட அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்மளோட மூளையை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அழகுபடுத்திக்கலாம். சோ அப்ப என்னன்னா, டீனா நம்மளுக்கு ஒண்ணு நடக்கும், சடனா போயிட்டு அதுல இருக்க வலியை மாத்திரம் கவனிச்சு அதை கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி பார்ப்போம். இது டிபெண்ட்ஸ்,
எத்தனை விதமான வழிகள் உருவாக்கப்பட்டுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூளை அக்யூமுலேட் பண்ணி அதையெல்லாம் உணர்ந்துகிட்டே இருக்கும் போதுதான் நீங்க மைல்டு டிப்ரெஷன்ல இருந்து குரோனிக் டிப்ரெஷன் வரைக்கும் வருவீங்க. ஸ்லோவா என்ன ஆகும்னா அதுதான் வழியாச்சே, கஷ்டமா இருக்குல்ல, நம்மளால ஏத்துக்க முடியாது. அது மறுபடியும் நடந்துட்டா என்ன பண்றதுன்ற வாட் இஃப் பேட்டர்ன். இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, மறுபடியும் ஃபெயில் ஆயிருவனோ, மறுபடியும் அவங்க தாக்கிடுவாங்களோ, இந்த மாதிரி ஆயிருமோன்ற அந்த டவுட்டோட இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வாட் இஃப்ன்ற ஒரு பேட்டர்னோட உருவாயிரும். இப்ப மூளை என்ன பண்ணணும், எதுக்குள்ளேயும் போயிட்டு ஸ்ட்ராங்கா நம்பாது. நம்புறதை தாண்டி ஒரு கேள்வி இருக்கும், ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிறது. அந்த இடத்துலதான் பதற்றம் அப்படிங்கிற ஒண்ணே உருவாகுது. மறுபடியும் இப்படித்தான் நடக்கும். ஏன்னா நம்மளை ஒருத்தங்க வெளிப்படையா எல்லாத்துக்கு முன்னாடி திட்டிட்டு போயிட்டாங்க, மறுபடியும் திட்டிடுவாங்கன்றது. ஏன்னா திட்டாங்க, உணர்ந்துட்டோம். இப்ப பிரெயின் என்ன பண்ணும், அந்த சூழலை அழகா ஒரு 2-3 தடவை நம்மளை அறியாமையே விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். மறுபடியும் இதுதான் நடக்குங்கிறத நம்பும். அந்த இடத்துலதான் ஃபியர். ஓகேங்களா, இது DAF அப்படிங்கிறது லாஸ்ட் இதுலயே பேட்ச்லயே நம்ம தெளிவுபடுத்திட்டோம். இருந்தாலும் இப்ப அட்டென்ட் பண்றவங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், அட்டென்ட் பண்றவங்க கண்டிப்பாவே நீங்க ஒரு முயற்சி எடுங்க. நோட் பென் கையில வச்சுக்கோங்க, சொல்றதை எழுதி வைங்க. திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணி பாருங்க. நமக்காக யாரும் கிடையாது, நம்மளே தான் நம்மளை மாத்திக்கணும். ஸோ அதனால இந்த முயற்சிக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்திக்கலாம். உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த DAF பேட்டர்ன் உருவாகிற ஸ்டேஜ் சின்ன வயசு. மறுபடியும் என்ன ஆயிருது, அங்கங்க ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் அக்யூமுலேட் ஆகும்போது ஒரு கட்டத்துல அது மறுபடியும் ஆங்ஸைட்டி டிசார்டரா மாறிடும். ஒரு கட்டத்துல டிப்ரெஷன், நம்ம தான் எக்ஸாக்டா போய் உட்கார்ந்தோம்னா நம்ம தான் டிப்ரெஷன்ல இருப்போம். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸ்ல விதவிதமான ஸ்ட்ரெஸ் நம்ம மூளை உள்வாங்கி அந்த இடத்துல எதையுமே அடுத்தது யோசிக்க முடியாம நடந்ததையே நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி டல்லா மாறுறதா அந்த டிப்ரெசிவ் ஸ்டேட். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபியர். இது மூணும் ஒரே ரேஷியோல வரும்போது மென்டல் இல்னஸ்ங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சிருது. அப்பதான் டிப்ரெஷன் அதிகமா இருக்கவங்களுக்கு பைபோலார் டிசார்டர்னு சொல்றாங்க. ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கவங்க டிப்ரெஷன் சேர்ந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்கிசோஃப்ரினியா ஆர் ஓசிடியா மாறுது. மறுபடியும் ஃபியரும் ஆட் ஆகும் போது கம்ப்ளீட்டா அவங்களோட லைஃப் ஓசிடி சிம்டம்ஸ், ஸ்கிசோஃப்ரினியா சிம்டம்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டு அவங்களால வெளியில வர முடியாம மெடிகேஷனுக்கு அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ அந்த பைபோலார், ஓசிடி, ஸ்கிசோஃப்ரினியா, அடிக்ஷன் சார்ந்தது, ADHD, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த DAF. இதை தாண்டி நம்ம சொல்ற ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதுல மைல்டுல இருந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாடரேட் லெவல் வரைக்கும் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸும் அதுக்குள்ளதான் இருக்கு. அதை சரி பண்ணோம்னாலே ஹெல்த் இஷ்யூஸ் வராதுங்கிறத நம்ம சொல்றோம். சோ அப்ப இந்த இடத்துல நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் நம்ம வாங்கறதுக்கு நம்மளோட இயல்பு, மனிதர்களோட இயல்பு, ஒன்ன வாங்கணும், நம்ம டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான் போதும். இப்போ ஒரு காலில் அடிபட்டுருச்சு, என்ன பண்ணுவோம் பாருங்க, இந்த ஜெல் இருக்கு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம். இதுதான் நம்ம பண்ணுவோம், எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். நம்ம ஏன், எதனால, இது எப்படி நான் சரி பண்றது அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். அப்ப வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறதுனால விற்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன அவேர்னஸ் தான். அப்ப என்ன அவேர்னஸ்னா, ஃபர்ஸ்ட் எல்லா பொருளும் உருவாக்குறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி உங்களோட நலன்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒண்ணு இல்ல. நலன்னா நம்ம கிட்ட இருக்கிறதா நலன். நம்மளை பத்தி நமக்கே தெரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மையான மனநலம் அப்படிங்கிறது. பட் இங்க இருக்க மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அது வேற ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி எக்கானமின்றது ஒண்ணு இருக்கு, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம போகாம நம்ம எந்த பொருளையும் பயன்படுத்தாம நம்ம நல்லா வச்சுக்க முடியும். ஈவன் மெடிசன்ஸா இருந்தாலும் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வாங்குவீங்களா, அதெல்லாம் தேவையில்லாதது ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் இல்லாம நம்ம நிம்மதியா வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அன்லேர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்லேர்ன்னா என்னன்னா, நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல்ல உட்கார வச்சு வேற சொல்லி கொடுத்துட்டாங்க. காலையில இருந்து போனோம்னா ஈவினிங் வரைக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி வீட்டுல, அதை தாண்டி நம்மளோட சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கதை சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கதையில இருந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகணும். நம்ம எப்படி பிரேக் ஆகுறது அப்படின்னா, நமக்குள்ள அடிக்கடி நிறைய சிந்தனை வராம பாத்துக்கணும். எப்படி சிந்தனை வருது, இப்போ இவர் சொன்ன மாதிரி, சபரி சொன்னார், ஏதாவது ஆயிருமோ. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஆயிருமோங்கிறதையே நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு நமக்குள்ள கவனத்தை கொண்டு வரணும். பிரீத்திங், பாடி அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸ்லோவா இப்ப நான் எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஈவன் லாஸ்டா பேசின அந்த அர்ச்சனா வரைக்கும் நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், உங்களுக்கு என்ன நடந்தா நல்லா இருக்கும். அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தைய நல்லா வளர்த்தணும், வேற என்ன நடக்கணும், நான் இப்ப இந்த மாதிரிலாம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், அதுல இருந்து வெளியில வரணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கணும், நம்மளுக்கு என்ன வேணும், நமக்கு எது சந்தோஷம். எல்லாருமே முடிஞ்ச ஒரு பேனா எடுத்து உங்க நோட்ல எழுதுங்க. உங்களுக்கு என்ன
எது சந்தோஷம் இருக்குது, எது வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கறத முடிஞ்ச நோட் பண்ணிக்கோங்க. இங்க இது முடியறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில மாற்றங்கள் வரும். இப்ப என்ன நடக்கணும் ஒவ்வொருத்தருக்கா நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பானு எடுத்துக்குவோம். பானுக்கு வந்து என்ன சொன்னாங்க, மல்டி டாஸ்கிங். ஓகே, பட் ஷி லைக்ஸ் த மல்டிடாஸ்கிங் ஆக்டிவிட்டீஸ். ஆனா வந்து பீப்புள் ஆர் சேயிங் தட் யூ ஆர் இன்டு டென்ஸ்ட் பிஹேவியர், யூ ஆர் இன்டு ஸ்ட்ரெஸ்ட். அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ நான் உண்மையாலுமே டென்ஷனா இருக்குனா அப்படிங்கிற டவுட் வருது. இப்ப என்ன வேணும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நிறைய வேலை பண்ணணும் ஒரே நேரத்தில். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஒரு வேலையை முழுமையா பண்றது பிடிச்சிருக்கு, அதே சமயத்தில் நிறைய வேலையும் ஒன்னா பண்ணணும். இல்ல இப்படி எழுதலாம். இப்ப பானு எப்படி எழுதலாம்னா, நான் ஒரு வேலையை முழுமையா ஆழ்ந்து பண்ணணும், பண்ணி முடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும், அதே மாதிரி எல்லா வேலையும் நான் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு எழுதலாம். இதானே வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா எழுதுவோம். அதுக்கப்புறம் பூர்ணிமாக்கு வருவோம். பூர்ணிமா என்ன சொன்னாங்கன்னா, வெளியில வந்துட்டேன்னா என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோங்கிற ஒரு பயம் வருது. சில நேரம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஏதாவது போன் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அவங்க பாக்குற வீடியோஸ்ல வர வேர்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி பேடா இருக்கு. ஸோ அது ஒரு மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகும்போது போனை வை அப்படிங்கும்போது அது ஹர்ட் ஆயிருமோன்ற மாதிரி தோணுது. என்ன பண்ணுவோம் தெரியல. ஓகே, ஸோ இப்போ என்ன வேணும், பூர்ணிமாக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் எங்க வேலையில பிஸியா இருந்தாலும் என் குழந்தை ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும், அதே சமயத்துல எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், கொஞ்சம் நேரம் இருக்கிறதெல்லாம் என் குழந்தை கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இவ்வளவுதான் வேணும். இன்னும் என்ன வேணும் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க பிஸியா இருக்கணும். மொபைலுங்கிறது ஒரு கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா போதும், கம்மி நேரம் மாத்திரம் பார்த்தா போதும், இதான் வேணும். ஸோ இப்ப எழுதுங்க, இன்னும் என்ன வேணும், இதை எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்தது சபரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிரும், மேபி திடீர்னு ஒரு புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு அதனால பேரண்ட்ஸ் ஒரு 50 years வாழ்றாங்க மறுபடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? வேணுமா, நடக்கணுமா, கேட்கணும் நீங்க. ஆமா எனக்கு ஒரு 50 years வாழணும். ஓகே எழுதுங்க, என் பேரண்ட்ஸ் இன்னும் ஒரு 50 years இருப்பாங்க, மறுபடியும் என்ன வேணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணணும். தெளிவா கிளியரா உங்களுக்கு அது புரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு அதை படிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் வர மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும். மறுபடியும் இப்போ அடுத்தது ஒருத்தங்க பேசினாங்க, விஜயலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாதிரி ஹெல்த் ஆங்ஸைட்டி மாதிரி ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆயிருமோ. அப்ப இப்ப என்ன வேணும், ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கான வாழ்க்கையை நான் சந்தோஷமா பார்க்கணும், எனக்குன்னு எதையாவது நான் உருவாக்கணும், ஏதாவது ஒரு வேலையில நான் ஆழ்ந்து போகணும், இதுதான் அவங்களுக்கு வேணுங்கிறது அதை எழுதணும். அதுக்கப்புறம் கடைசியா இப்ப பேசுனது வந்து நம்ம அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தைய நல்லா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கைக்கு அவங்க கவனிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க காமனா சில விஷயத்த யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி நீங்க சிந்திக்கணுமா? இதுக்கு பின்னாடி சிந்திக்க தேவையில்லை. என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும்னா இது ஒரே சென்டென்ஸ்ல முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால எப்பவுமே என்ன வேணும்னு கேட்கும் போது மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஸ்கில் பேஸ்ட்ல இருக்கணும். ஸ்கில்னா என்னன்னா, ஓகே நான் வந்து இப்போ வந்து பிஎட் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, ஸோ டீச்சர் ஆகணும்னா என்ன மாதிரி சப்ஜெக்ட்ல, நான் இப்போ வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகணும். வேற என்ன பண்ணும், கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரணும். ஓகே, இது கூட நம்ம ரெலவெண்ட் இல்லாத டாபிக். இப்போ யாரையாவது கேட்கலாம், பானு நீங்க சொல்லுங்க என்ன உங்க வாழ்க்கையில ஆகணும்? ஆக்சுவலி ஐ வாஸ் ஒர்க்கிங் மேம், ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் மோர் தென் 20 years. நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. பட் எனக்கு என்னன்னா, அதே ஷெட்யூலை நான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது எப்படி எல்லாத்தையும் முடிச்சிடுறேனோ அதே மாதிரி, அதாவது வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் மல்டி டாஸ்கிங்கில் நான் ஒரு 10:30னா 10:30க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் ஐ ஃபீல் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இனியே இன்னும் ரிலாக்ஸாக இல்லை, ஏன் அதே மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு தனியா நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கணும்னா என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க? என்னங்க, ஐ லைக் டு டூ ஹாபிஸ். நான் ஹாபிஸ் நிறைய பண்றேன், நான் அந்த மாதிரிலாம் டைம் பாஸ் பண்றேன். பட் அது வெளியில வர்றது இல்லை, என்னோட ஹாபிஸ் எதுவா இருந்தாலும். என் பசங்க என்ன சொல்றாங்க, என் பசங்க என்ன சொல்றாங்க, பீயிங் அ சீனியர் சிட்டிசன் யூ என்ஜாய் யுவர் லைஃப். பட் அது முடியல. எப்படி முடியும்? அது என்ன வர்க்? டீச்சிங்ல இருந்தேன், டீச்சிங் லைன்ல தான் இருந்தேன். என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணீங்க? எக்ஸப்ட் லாங்குவேஜ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சப்போஸ் தமிழ்னா தமிழ், ஹிந்தினா ஹிந்தி, அதை எடுக்காம மற்ற ஆல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிரைமரி லெவல்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அதே ஷெடியூல் நான் இப்பவுமே ஃபாலோ பண்றேன். அப்ப அந்த லைஃப்ல எப்படி ஓடிட்டு இருந்தேனோ அதே மாதிரிதான் நான் இப்பவுமே அப்படிதான் பண்றேன்.
அதுதான் எனக்கு எனக்கு நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். பட் அடுத்தவங்க வந்து அப்படி ஃபீல் பண்றாங்க, நீ இன்னும் டென்ஷனா இருக்க அப்படின்ற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்கூல் ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல் நீங்க ரன் பண்றீங்க, எப்படி இருக்கும்? I'll be happy. இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ரன் பண்ணா you'll be happyன்னு சொல்றீங்க. எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஒரு ஸ்கூல் ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு? இல்ல. ஓகே. சப்போஸ் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணலான்னு ஒரு யோசனை இப்ப வருதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா பிரைமரியா ஒரு ஹையர் செகண்டரியா எப்படி இருக்கணும்? அது ஒரு ஜஸ்ட் ஒரு மாண்டசரியும் பண்ணிருக்கேன். அதுல டே கேர் கூட பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஏன்னா அந்த விட டே கேர் ஏன்னா சின்ன பசங்க கூட விளையாடும் போது, சின்ன பசங்க பேசும்போது அவங்க லெவலுக்கு நம்ம போகும்போது ஐ ஃபீல் somewhat comfortable. Okay, maybe if you start Montessori school, ஓகேங்களா? சோ அது எல்லாருக்கும் நிறைய பிடிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, பானு நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. நீங்க யூ ஓகே வித் தட்? நீங்க பிரான்ச்சஸ் மாதிரி கிரியேட் பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பட் ஆக்சுவலி எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ என் பசங்க வந்து டோன்ட் ட்ரெயின் யுவர் செல்ஃப், பி ரிலாக்ஸ்டா இருங்க என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஃபேமிலி பாண்ட் மாதிரி. So you don't do anything, be happy as you are. போதும் அப்படி. அதுதான் உங்களுக்கு ஆட் ஆன ஒரு ஸ்கில் வந்துருச்சு. என்ன ஸ்கில்னா, பசங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில். அவங்க என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதுதான் அவங்க கேக்குற மாதிரி ஆயிடுது. இப்ப எப்படி இருக்கும்? I'll be happy, of course. கம்ஃபர்டபுளா இருப்பேன். கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. சோ வந்து பசங்க கண்ட்ரோல், உங்க கண்ட்ரோல் வந்துட்டாங்க. இப்ப நீங்க தான் முடிவு எடுக்க போறீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாண்டசரி. இப்ப அந்த ஸ்கூல் வந்து ஒரு 2-3 பக்கம் சிலர்லாம் வந்து கேக்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க, செட்டப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. எப்படி எடுத்துக்கீங்க அதையே? டெஃபினெட்லி ஐ வில் கைட் them. என்ன பண்ணலான்றது சொல்லலாம். ஏன்னா எனக்கு அது நான் வந்து அந்த டீச்சிங் லைன்ல இருந்ததுனால ஐ கேன் கைட் அதர்ஸ். பண்ண முடியும். ஓகே. சோ இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை பண்ணலாம் உங்களுக்கு, இல்லைங்களா? சோ இப்ப இதுதான், நீங்க மியூட் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாருக்கும் நான் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிந்தனை ஸ்டாப் ஆக கூடாது. சிந்தனை நிறைய இருக்கணும். நீங்க நம்ம சூழல் கூட போய் இப்போ மாட்டிக்கிட்டோம். சூழல்ல இருந்து வெளியில வந்துட்டு சிந்தனைன்ற ஒரு விஷயத்த நம்ம ஆர்கனைஸ் பண்றதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் செஷனோட ஃபோக்கஸ். ஓகே. இன்னைக்கு செஷனோட கோல் என்னன்னா, நம்மளோட மேக்சிமம் ரிலாக்ஸேஷன், நம்மளோட நிம்மதி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, என்ன வேணுங்கிறத நம்ம யோசிக்க கத்துக்கிறதுல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது பேரு நீட் பேஸ்ட் திங்கிங்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இப்ப காலைல வராங்க, திடீர்னு வந்து நீங்க போயிட்டு காலையில எந்திரிக்கிறீங்க, கிச்சன் போறீங்க, சிலிண்டர் தீர்ந்து போச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு, தீர்ந்து போயிடுச்சுன்ற அந்த செகண்ட்ல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் நம்ம இஷ்யூ பேஸ்ட் திங்கிங் அப்படிங்கிற அந்த திங்கிங்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உடனே நம்ம என்ன டிராவல் பண்ணுவோம் பாருங்களேன். உடனே என்ன சொல்லுவோம், நேத்தே சொன்னேன் புக் பண்ண சொல்லி பண்ணல, போன மாசமும் இப்படிதான் ஆச்சு, எல்லாரும் இப்படிதான், இப்படிங்கிற மாதிரி. இது பேரு இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். பிரச்சனை சார்ந்த சிந்தனை. பிரச்சனை சார்ந்த சிந்தனையை ஹோல்டு பண்ணும், ஸ்டாப் பண்ணும், அதுக்குள்ள டிராவல் பண்ணக்கூடாது. இதை வந்து ஸ்ட்ராங்கா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சா நோட் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது பாருங்களேன் நம்ம லைஃப்ல. ஃப்ரெண்டு கால் பண்றாரு, சொல்றாரு, நேத்து நான் உன்னை வர சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு வராத, நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க, காலையில இருந்து எந்திரிச்சு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிட்டீங்க. திடீர்னு அவர் சொன்னோன்னு அவ்வளவுதான், ஸ்டக் ஆகும் பாருங்க. ஏன்னா இப்படி சொல்லிட்டேன், நேத்தே சொல்லிருக்கலாம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம், நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ். உடனே அதை ஸ்டாப் பண்ணும். இது பேர் தான் இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். பிரச்சனை சார்ந்து சிந்திக்கிறோம், தப்புன்னு ஸ்டாப் பண்ணும். இப்ப என்ன பண்றது, என்ன வேணும் அவர் சொல்றாரு, கூலா ஹேண்டில் பண்ணும். கால் பண்றாரு, நீங்க இப்பதான் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்க, உங்க மீட்டிங் எல்லாம், அவரை பார்க்கறதுக்காக ரெடியா இருக்கீங்க. அவர் கால் பண்றாரு, கூப்பிடுறாரு, ஹலோ என்ன சொல்லுப்பா அப்படின்றாரு. இந்த மாதிரிப்பா உங்களோட மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வேற இது. அப்படியா? இப்ப என்ன பண்ணும், உங்க கவனம் எங்க போகுது பாருங்களேன். அந்த கவனத்தை கொண்டு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் ஸ்கில்லே. இப்போ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திங் ஸ்லோவா என்ன நடக்கணும் உங்களுக்குள்ள கேக்குறீங்க. மறுபடியும் கேன்சல் ஆன மீட்டிங் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய முடிக்க போறேன் அப்படிங்கறத கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து we are the creator. நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குதோ அதுக்குள்ள மாட்டிடக்கூடாது. அப்ப திங்கிங் வந்து நீட் பேஸ்ட், என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி தேவை சார்ந்து சிந்திக்கிறத பிராக்டிஸ் பண்ணும்.
இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு, திடீர்னு உங்க பொண்ணு ஓடி வராங்க, சொல்றாங்க அம்மா வந்து இன்னைக்கு நான் ஸ்கூல் போகல. நீங்க ஸ்கூல் போக மாட்டேங்கிறதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல இஷ்யூ பேஸ்ட் திங்கிங்கா வந்துரும். இவ பாரு நேத்துல இருந்து இப்படிதான் பண்றா, சொன்ன பேச்சு கேட்க மாட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட திங்கிங் வந்து இஷ்யூ பேஸ்டு. பிரச்சனை சார்ந்து எப்பவுமே யோசிச்சிருக்கூடாது. உடனே நீட் பேஸ்டு. உடனே கேக்குறீங்க எப்பவுமே கேட்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படியேமா அந்த அந்த பாஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கொடுக்குற இடத்துல என்ன வேணும் உங்களுக்குள்ள கேட்கணும். என்ன வேணும், என்ன நடக்கணும், ஸ்லோவா ரிலாக்ஸ்டா என்ன வேணும், என்ன நடக்கணும், லைட்டா அப்படி கவனத்தை கொண்டு போறீங்க. இப்ப வந்து முக்கியமா சும்மா ஃபன்னாதான் சொன்னேன், நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் பை பை அப்படின்னு சொல்லி கிளம்பணும். அதானே வேணும். அத ஒரு தடவை திங்கிங்கா மாத்தணும். ஃபர்ஸ்ட் தாட் தான், அதுக்கு அடுத்ததான் இமேஜஸ், அதுக்கப்புறம் தான் விஷுவலா அதை கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்லோவா உங்களோட என்விரான்மெண்ட் பிளஸ் அந்த குழந்தைகளோட பிஹேவியரா ஹூவர் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பிஹேவியர் உங்க கண்ட்ரோலுக்கு வரும். ஓகேங்களா? சோ அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு சிந்தனை முறைக்குள்ளதான் இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் பேசினாங்க இல்லையா, நிறைய பேரு அவங்களா என்ன பிரச்சனை சொன்னாங்கன்னு தெரிஞ்சது இல்லையா. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனைய போய் மாற்றோம். நம்ம இந்த இடத்துல என்ன வேணும்னு கேட்கறதுக்கு இப்ப நம்ம தயாராயிட்டு இருக்கோம் எல்லாருமே. என்ன வேணும், என்ன நடக்கணும், என்ன நடந்தா நல்லா இருக்கும், அதை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் சிந்தனையா தான் மாத்த சொல்றேன். நீங்க வந்து என் குழந்தைய நல்லா வச்சுக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இங்க சிந்தனை டெவலப் ஆகாது. இப்ப சிந்தனை டெவலப் ஆனாதான் ஆரோக்கியம். எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு மாண்டெசரி ஸ்கூல் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. எதுவுமே போயிட்டு நடக்குமா நடக்காதா. இப்போ பிரெயினை நீங்க தான் எவால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட பரிணாமத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆங்ஸைட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு ஹாப்பியான ஒரு சூழலுக்கு மாத்துறதுக்காக நம்ம ஒரு சில பிராக்டிஸை கொண்டு வரோம். நம்ம என்ன பண்றோம்னா, சூழல் என்னவோ அதை போய் கவனிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் சூழலை நம்ம கண்ட்ரோலுக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த சூழல் என்னவா மாறணும்ன்ற சிந்தனை வேணும். அதனாலதான் எப்பவுமே நம்மளோட திங்கிங் வந்து நீட் பேஸ்டு. அதுலயும் ஸ்கில் சார்ந்து. ஸ்கில்னா என்னன்னா, இப்ப வந்து அர்ச்சனா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஏதோ சொன்னாங்க. ஸோ திடீர்னு ஒரு ஐடியா வருது. ஓகே, நான் எனக்கு சின்ன வயசுல படிக்கும் போது நான் +2 வரைக்கும் இதெல்லாம் படிச்சு வந்தேன். படிக்கும் போது எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தது. இந்த சப்ஜெக்ட்ல நான் இப்ப என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அது ரிலேட்டட்ல ஒரு புது விஷயத்த நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வேகா சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு கண்டென்ட் தெரியல. இப்ப வந்து தெளிவா இருக்கணும். தெளிவா இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்த்துல அப்படின்னா அதனால கிரியேட் பண்ண முடியாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப என்ன நடக்கணுங்கிறதுல நம்ம நீட் பேஸ்ட்ல ஸ்கில் ரிலேட்டட்ல தான் எப்பவுமே யோசிக்கணும். போய் மறுபடியும் என் பையன் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருப்பேன், அந்த சிந்தனை மாத்திரம் கொண்டு வரலன்னா அதெல்லாம் பத்தாது. பிரெயினுக்கு நிறைய யோசிக்கணும். அப்படி என்ன யோசிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இவங்க டீச்சரா இருக்காங்க, பூர்ணிமா. அவங்களுக்கு என்னன்னா, பொண்ணு நல்லா இருந்தா போதும், ஐ மீன் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற பயம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப ஸ்கில் பேஸ்ட்ல என்னன்னா, அந்த குழந்தை ஒரு புது ஆக்டிவிட்டியை அவங்க சேர்த்து விட்டுட்டாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது பிடிச்சி போகுது அந்த ஆக்டிவிட்டிக்கு. இப்ப என்னாச்சு, மொபைல் டைம் கம்மியாயிடுச்சு. இது ஜஸ்ட் சிந்தனை மத்தம் தான் கிரியேட் பண்ணும். இப்போதைக்கு ரியாலிட்டியில போயிட்டு உண்மையா மாத்திரணும்னு நினைக்காதீங்க. உண்மையா மாத்துறத பத்தி நான் சொல்லல. அது எப்படி மாறும்ன்றது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிந்தனை. நீங்க இன்னொரு தடவை தெளிவுபடுத்திடுறேன். இப்ப நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த நிகழ்வு நம்மளை பாதிக்குதுன்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நிகழ்வை வந்து நம்ம எடுத்துட்டு போற இடத்துல ஒரு புது டெக்னிக் கொண்டு போய் நீங்க அப்ளை பண்ணி அந்த நிகழ்வை நீங்க ஹோல்டு பண்ணிட்டு அதைய நீங்க ஃபீல் பண்ற இடத்துல போயிட்டு நீங்க மாத்தி அமைக்கும் போது தான் நிம்மதி வரும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகே, ஸ்டாப். என்ன நடக்கணும், நானும் என் பொண்ணும் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 2 hours விளையாடணும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் 2 hours விளையாடணுங்கிறத நம்ம வந்து பில்டு பண்ணணும். நம்ம கிட்ட ஒரு சிந்தனையா, இல்லைங்க நான் ஸ்கூல்ல இருக்கேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் அங்கேயே டைம் சரியா இருக்கும், எனக்கு டைமே இல்லை. ஓகே, மறுபடியும் இப்ப எனக்கு என்ன வேணும், என் பொண்ணு 4 o'clock வந்துடுறா, நான் வந்து ஒரு 5 o'clock தான் ஸ்கூலுக்கு போவேன். 5 to 8 வந்து நான் சில கிச்சன் வேலைக்கு இருப்பேன். இப்போ மறுபடியும் ஒர்க் பண்ணுவேன். என்ன வேணும் எனக்கு, என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, 5 to 9 வந்து கிச்சன்ல இருக்கேன்னா ஒரு 2 hours மேபி நான் ஒருத்தர் நான் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நான் அந்த 5 to 7 என் குழந்தை கூட இருக்கணும். நீங்க கிரியேட் பண்றதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணும். அந்த திங்கிங் ஆர்கனைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னால ஹையர் பண்ண முடியாது, நான் வந்து கிச்சன் வேலையெல்லாம் என் வீட்டுல யாரும் வெளியில இருந்து விட
மாட்டாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணுங்க. என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், என் குழந்தை கூட விளையாட. ஓகே, இப்ப வந்து எனக்கு என்ன டைம் இருக்கு, 5 to 9. ஃபர்ஸ்ட் சிந்தனை, அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு போகணும். சிந்தனையை ஆர்கனைஸ் பண்ணணும். எனக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னா, ஈவினிங் வந்தவன 5 to 9 நானும் என் பொண்ணும் பயங்கரமா என்ஜாய் பண்றோம். ஃபர்ஸ்ட் அதைய ஃபீல் பண்ணுங்க, எனக்கு வேணுமா உண்மையா. அதுக்கப்புறம் போயிட்டு ஆமா எனக்கு 5 to 9 நான் விளையாடணும், ஆனா வந்து இந்த வேலையெல்லாம் இருக்கே, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். ஒவ்வொன்னா கிரியேட் பண்ணும். இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு என்ன வேணும் தெளிவா இருக்கும். நான் 5 to 9 என் குழந்தை கூட விளையாடணும். நான் மேபி ஒரு 5 to 7 விளையாண்டு 7 to 9 2 பேருமே சேர்ந்து கிச்சன்ல சிலதெல்லாம் பண்ண போறோம். ஓகே ஃபைன், அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த மாதிரி என்ன வேணுங்கிறது தெளிவுபடுத்தணும். நீங்களும் பூர்ணிமா எல்லாருமே நீங்க இன்னொரு தடவை பேசலாம். நான் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து உங்களுக்கு ஓவராலா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல மேக்சிமம் ரிலாக்ஸா இருக்கிறது எப்படி அப்படின்னா, சிந்தனையை மாத்தினாதான் ரிலாக்ஸா இருக்க முடியும். ரியாலிட்டியை மாத்தக்கூடாது. என்ன நடக்குதோ அது நடந்துட்டு தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்மளை வந்து ஒருத்தர் ஹர்ட் பண்றாங்க, வார்த்தைகளால ஹர்ட் பண்றாங்க, ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும். நம்ம எடுத்துக்கிற விதத்துல போயிட்டு ஓகே, அவங்க சொன்னதை அப்படியே உள்வாங்காம ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நடக்கணும், அவர் வராரு, உங்களோட வேல்யூஸ் எல்லாம் பேசுறாரு, உங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட்டிவா உங்களோட ஒரு நீங்க பிசினஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுல மேக்சிமம் அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருக்கு. இதை சிந்தனையா மாத்தி அப்படியே உங்களுக்குள்ள ஓட விட்டு பார்க்கணும். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். இன்னைக்கு ப்ராக்டிஸ் என்னன்னா, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டப்படுத்துதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அந்த சூழலை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, அந்த சிந்தனை முறையை மாத்தணும். ஓகே, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சோகமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது பேர் பிரச்சனை சார்ந்த சிந்தனை. ஸ்டாப் பண்ணிருங்க. என்ன வேணும்னு கேளுங்க. அதையே அப்படியே என்ன வேணுமோ லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. டீடைல்டா, முடிஞ்சா நிறைய ஆட் பண்ணி டீடைல்டா எழுதணும். எழுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கிற மாதிரி சிந்திச்சு பழகணும். ஓகே, இப்படிலாம் சிந்திச்சா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து நிம்மதியா இருப்போம். ஓகேங்களா, சிந்திக்கும் போது நம்ம நிம்மதியா இருப்போம். நம்மளோட நிம்மதி எங்க உருவாயிருக்கு அப்படின்னா, என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி நடந்த மாதிரி யோசிக்கும் போதே நிம்மதி வந்துடும். ஓகே, நிம்மதி இருந்தா போதுங்களா, அதெல்லாம் மாற மாட்டேங்குது, மறுபடியும் அந்த பொண்ணு குறும் செஞ்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொன்னா, ஸ்லோவா நிம்மதியோட level 1ல இருந்து level 10 வரைக்கும் நம்ம போகணும். நம்ம ஆக்சுவலா இப்ப level 1ல தான் இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், இன்னும் level 2 போறதுக்கு இன்னும் சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த level 10க்கு நீங்க நிம்மதி ஆயிட்டீங்கன்னா ஸ்லோவா உங்க சூழல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் அப்படி கிரியேட் ஆயிட்டு இருக்கும். எப்படி இதெல்லாம் பாசிபிள், இதெல்லாம் ஈஸியா, உண்மையா, நான் சொல்லுவா உண்மையா, இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? இதெல்லாம் வந்து சயின்ஸ் தான். இதெல்லாம் எப்படி சயின்ஸ் அப்படின்னா, உங்களுக்குள்ள சில சிந்தனை மாற்றங்களை நீங்க கொண்டு போகும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இப்ப நம்ம ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு ஒரு பயம் வருது. பயம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட உடலும் சேர்ந்து பாதிக்கப்படும். அதைய பயன்படுத்தி தான் உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நம்மள டயக்னோஸ் பண்ணி டைரக்டா நம்மள்ட்ட ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு பயம் வரும். அந்த பயத்துக்கு அப்புறம் நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா உண்மையா இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பயத்தை கொடுத்துட்டு போய் செக் பண்ணீங்கன்னா அது உண்மையா இருக்கும். சோ அப்ப என்னன்னா, பயங்கிறது ரியலாவே ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி நமக்குள்ள விஷுவலா பார்த்ததுனால பிரச்சனை வருங்கிறத முன்னாடியே உங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றத வந்து உங்க உடம்பு நம்பிட்டு அதை உடனே கிரியேட் பண்ணி விட்டுரும் உங்க பாடியில. ஓகே, சோ அதுதான் பயம். அப்ப நம்ம பயமே இல்லாம, ஒரு பதற்றமே இல்லாம, எந்த விதமான கவலை சிந்தனையும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, ஸ்லோவா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் உருவாக ஆரம்பிக்கும். அது எப்படி உருவாகும் அப்படின்னா, உங்களோட சிந்தனை தான். நீங்க சிந்திக்க என்ன ஆகும், நேச்சர்ல வந்து ஒரு சிக்னல் ஒண்ணு கிரியேட் ஆகும். அது எப்படி எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த உருவாக்கி பாக்குறீங்க இல்லையா, உங்க பிரெயின்ல இப்படிலாம் என் வாழ்க்கைக்கு போடுறேன், என் பொண்ணும் நானும் விளையாண்டு இருப்போம், அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து இதெல்லாம் முடிப்போம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஒண்ணு கிரியேட் பண்ணுவேன், அதுல இந்த மாதிரி இன்னோவேட்டிவா ஒரு மெத்தட் உருவாக்குறேன் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க இல்லையா. இந்த சிந்திக்கும் போது இங்க இருக்கக்கூடிய இயற்கையில சில மாற்றங்கள் நடக்கும். இங்க இயற்கையில என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க யோசிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சில மேட்டர்ஸ் வந்து அதுக்கான எனர்ஜி அதை எடுத்துக்கும். அதாவது இங்க நமக்கு என்ன இருக்கு, கண்ணுக்கே தெரியாம ஏர் இருக்கு, காத்து இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி கண்ணுக்கே தெரியாம நிறைய மேட்டர்ஸ் இருக்கு. நீங்க சிந்திச்சதுக்கு அப்புறம் அது ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணிட்டு நீங்க என்னமோ சொல்ல வரீங்க இல்லையா, அதுக்கான தெளிவு உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, நீங்க உண்மையாலுமே நீங்க சொல்ல வரத எக்ஸாக்டா விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான நியூரல் பாத்வேஸ் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நேச்சர் வந்து அதைய ரிசீவ் பண்ணி அதே மாதிரி உங்களுக்குள்ள உருவாக்கி தரும்.
சோ அப்ப நீங்க தெளிவா பாக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தெளிவா பாக்கணும். ஆனா நெகட்டிவா நம்ம தெளிவா பார்த்திருப்போம். ஏன்னா அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். இப்ப நெகட்டிவா பாத்துறக்கூடாது, பாசிட்டிவா பாக்கணும். பாசிட்டிவ்னா என்னன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சில நேரம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து எழுதிட்டே இருக்கணும் எனக்கு என்ன வேணுங்கிறது. அதை நம்ம ஸ்லோவா பண்ணுவோம். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் ஒரே ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேம். நல்லாவே தெளிவாவே புரியுதுங்க மேம். அந்த நீட் பேஸ்ட் திங்கிங்க்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தே அந்த கிளாரிட்டி கிடைச்சது. அது ரொம்ப அதை ஃபீல் பண்றது நல்லா இருக்கு. இப்ப கிரானிக் ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கும்போது சில சமயம் அந்த பெயினை மீறி ஃபீல் பண்றது வந்து கொஞ்சம் சிரமமா ஆயிடுதுங்க மேம். சில சமயம் அதுல கொஞ்சம் டீப்பா சிக்கி போடுறோம் அப்படிங்கும் போது அது மறுபடியும் தடப்படுது. அது கொஞ்சம் ஹேண்டில் பண்றது சிரமமா இருக்கு. அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, தேங்க்யூ ஹேமா. நீங்க கேட்டது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இதுவுமே சிந்தனை தான். இப்ப நான் ரொம்ப வலியோட இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது சிந்தனை. உண்மைங்கிறது நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமாங்க எனக்கு முடியல, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? என்ன வேணும்னா என் பாடி வந்து ரொம்ப லைட் வெயிட்டடா, ஒரு மாதிரி ஃப்ரீயா, எனக்குள்ள ஒரு ஆக்டிவா நல்ல ஒரு எனர்ஜியோட இருக்கணும். இதுதான் வேணும். ஃபர்ஸ்ட் உண்மைக்கு போக வேண்டாம். இப்ப எனக்கு உண்மையா வலிக்குதுன்னு நம்ம கன்வே பண்ண வேண்டாம். நம்ம மூளைக்கிட்ட என்ன கன்வே பண்ணணும்னா ஏதோ ஃப்ரீயா இருக்கு, லைட் வெயிட்டடா, ரிலாக்ஸ்டா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படிதான் சொல்றது? நான் இப்ப வலியோட இருக்கும்போது எப்படிதான் சொல்றது? ஓகே, அதுக்குதான் 6th செஷன் நீங்க யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல நிறைய கண்டென்ட் நம்ம கொடுத்துருப்போம். நம்மளோட கோலை, நம்மளுக்கு என்ன நடக்கணுங்கிறத ஃபீல் பண்ணி அதுக்கான சேஞ்சஸா பார்க்கணும் பாடியை. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா மாறிடும். இப்போ நீங்க சொல்ல வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எப்படி நீட் பேஸ்ட்ல திங்க் பண்றதுன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? கஷ்டங்கிறதே எப்படி உள்ள கொண்டு போனோம்? அப்படி ஒரு கஷ்டம்னு இல்ல. ஆனா கஷ்டமா தான் இருக்கு, எழுந்திருக்கவே முடியல, கால்லாம் வலிக்குது. இந்த இடத்துல சிந்தனையே அந்த கால்லாம் வலிக்குதுங்கிறதே சிந்தனை தான். நீங்க அதை சொல்லவே சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். உணர்வையே மாத்த முடியும் நம்மளால. இப்போ நீங்க எந்திரிக்க ட்ரை பண்றீங்க, கால் வலிக்குது, ரொம்ப முடியல, அந்த உணர்வுக்குள்ள போக வேணாம். அப்படியே ஸ்லோவா நமக்கு என்ன வேணும், எந்திரிச்சோம் டக்குன்னு எந்திரிச்சிட்டு நம்ம போயிட்டு வேலை செய்யணும். இந்த ஃபீல் அந்த இடத்துல கொண்டு வந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பாடியில அந்த ஒரு பெயின் இருக்கிறதுனால தானே மேம் அந்த ஒரு உணர்வே வருது, அந்த ஒரு தாட்டே வருது. அதெல்லாம் சொல்லி கொடுத்ததுங்க. நம்மளுக்கு சொல்லி 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 கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன இடத்தையோ சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னா, உண்மைதான் நீங்க சொல்றது. அந்த பாடியில இருக்க அந்த கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, ஏன் வந்துச்சு? அதுக்கு பின்னாடி நம்மளோட ஆங்கர், நம்மளோட டிப்ரெஷன், நம்மளோட ஒரு இரிட்டேட்டிவ் நேச்சர் இருக்குல்ல, ஒரு எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுது, டிஸ்டர்ப்டா இருக்குது. இதை எல்லாத்தையும் சரி பண்ணீங்கன்னா அந்த பாடி நல்லா வேலை செய்யும். ஓகே மேம். அப்போ இன்னொரு ஒரு டவுட் ஒண்ணு மேம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் எல்லாத்தையும் எழுதிக்கணுமா? நீட் பேஸ்ட் தாட்ஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் அங்க போடணுமா மேம்? எப்பவுமே நீட் பேஸ்ட்னு சொல்லிருங்க. ஏன்னா எனக்கு என்ன வேணுங்கிறது தான் பர்சனலா போலாம். நமக்கு தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நம்ம யோசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீடு வேற, இன்னொருத்தவங்களுக்கு நீடு வேற. அப்ப அதை பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு பதிலா நமக்கு என்ன வேணுமோ அது சார்ந்துதான் நான் சிந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்ப ஏகப்பட்டது இருக்குன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுது? 1 or 2 ப்ராப்ளம் தான் பரவாயில்ல, எழுதுங்க. எல்லாத்தையும் லைஃப் ஃபுல்லாவே பேஸ் பண்ணது ஃபுல்லாவே அப்படின்னா அப்ப பக்கம் பக்கமா எழுதி அதுக்கான அந்த அட் ஒன் டைம்லயே வந்து அதுக்கான நீட் பேஸ்ட் தாட்டை வந்து நம்மளால சிந்திக்க முடியுமா மேம்? உங்க பேர் என்னது? நிஷா மேம். நிஷா, இப்போ நீங்க பக்கம் பக்கமா எழுதணும் அப்படின்னா மேபி நீங்க சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நீங்க சொல்ல வரீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ரைட் நவ் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எழுதுங்க. ரைட் நவ் இப்போ ப்ரெசென்ட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, ஓகே அதை எழுதிட்டீங்க. இப்ப இதுக்கு பதிலா என்ன நடந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கறத கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் நடந்தா நல்லா இருப்பேன். ஓகே, எனக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நடந்த எல்லாத்தையுமே வந்து நான் இன்னைக்கு நாளைக்கு நல்லா இருக்க போறேன் இல்லையா, என்ன வேணும்னு எழுதுறீங்கல்ல, இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுதுன்னு எழுதுறீங்களே, இதெல்லாம் உருவாகணும் அப்படின்னா இதெல்லாம் நடந்துதான் இருந்திருக்கணும், எனக்கு ஓகேன்றதை நீங்க மாத்தணும் மறுபடியும் போயிட்டு. ஓகே, அதாவது இந்த சூழல்ல எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா
அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க, அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்மளை போய் கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நிம்மதியா இருக்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா, நிம்மதியா இருக்கும்போது தான் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கூட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. நிம்மதியா இருக்கும்போது மட்டும்தான் நல்ல சூழல்கள் உருவாக ஆரம்பிக்கும். நிம்மதியா இருக்கும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும். நிம்மதியா இருக்கும்போது நம்மளுக்கு சிந்தனை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தனிங் ஆகும், வலுப்பெறும். பிளஸ் அதனால புதுசா உருவாக்க முடியும். புது சிந்தனை நிம்மதியா இருக்கவங்கனால மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும், எல்லாத்தினாலையும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்னன்னா, நம்ம இன்னைக்கு செஷன் வந்து நிம்மதியா இருக்கிறது எப்படின்னா, நீட் பேஸ்ட் திங்கிங்குள்ளதான் நிம்மதியா இருக்குன்றத நான் சொல்ல வரேன். நீட் பேஸ்ட் திங்கிங்னா என்னன்னா, இப்ப இவர் போய் பேசுறாரு பையன்ட்ட, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியல, எனக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இவர் என்ன சொல்லணும், இவருக்கு என்ன வேணும், நம்ம சொல்றத பையன் கேட்டுட்டு ஹாப்பியா நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அவருக்குள்ள சிந்தனை எப்படி இருக்குன்னா, நான் என்ன சொன்னாலும் என் பையன் வந்து கேட்கறான், நல்ல ஃபீல் பண்றான், நம்மளுக்கும் பையனுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப் உருவாயிருச்சு. இதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த சிந்திச்சு பாக்குறது இப்ப டஃப், ஈஸி கிடையாது. ஏன்னா நமக்கு ரியாலிட்டியில என்ன நடக்குதோ அந்த மொழி தானே நம்ம பழகி வச்சிருக்கோம். இப்ப இதை மாத்திரம் தான் மாத்தணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த பிராக்டிஸை தான் போய் பார்க்கணும். எப்படி இதை நான் யோசிச்சுக்கிறது, அங்க வேற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம சொல்ல வர்றது, சூழ்நிலையை மாத்தாதீங்க. எந்த இடத்துலயுமே அதை ஹர்ட்ஃபுல்லா பார்க்காம நீட் பேஸ்ட்ல சிந்திச்சு மாத்திரம் பாருங்க. இந்த 10 செஷன் முடியும் போது சில மாற்றங்கள் வரும். Okay, so அந்த நீட் பேஸ்ட் திங்கிங் இப்ப நம்ம அதை உடனே செயல்படுத்த முடியுமா? ட்ரெயின் ஆயிடுமா? ட்ரெயின் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு ஸ்லோவா அதை மாத்தி பழகணும். நம்ம அது எப்படி பழகணும் அப்படிங்கறது நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏதாவது உங்களுக்குள்ள ஓடும்போது கவனிச்சுட்டு, இது ஏதோ இஷ்யூ பேஸ்ட் திங்கிங், ஸ்டாப் பண்ணிடணும். என்ன வேணும், எனக்கு வந்து என்ன வேணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், ஆரோக்கியமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னா நமக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும். நம்ம ஏதாவது செஞ்சாதானே அதுக்குள்ளதானே ஹாப்பினஸ் வரும். ஹாப்பினஸ்னா என்னது, நமக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் தான் ஹாப்பினஸ். ஸோ அப்ப நமக்கு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிக்கணும். நான் என்னத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 10 செஷன் முடியும் போது உங்களோட நிம்மதிக்கு கேரண்டி. 2வது உங்களோட ஹெல்த். நீங்க நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு போறோம் சொசைட்டிக்கு. நான் ஏன் வந்து போயிட்டு ரிசர்ச் பண்ணி பேப்பர் பப்ளிஷ் பண்ணி அதுல அடுத்தடுத்த லெவல் போயிட்டு அப்படிங்கறத நான் ஃபோக்கஸ் பண்ணலன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா சில நேரம் ரிசர்ச்லாம் தனியா இருக்கு, அதுக்குன்னு ஒரு உலகம் வச்சுட்டாங்க. பட் லேமனுக்கு, சாதாரண மனிதனுக்கு ஒரு சில விஷயம் வரவே மாட்டேங்குது. அதனாலதான் அதை நான் ஒரு மனிதர்களுக்கு இயல்பா கொண்டு போய் செலுத்தி அவங்க ஃபீல் பண்ணி அவங்க கொண்டு வந்து மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் பண்றேன். அப்ப என்னன்னா, இது நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, உண்மைதானே இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து ஆமா நல்லா இருக்குன்னு சொன்னா உண்மைதானே. அப்ப நம்ம மூலமா ஒரு 10 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு ரீச் ஆயிரும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்லோவா நம்ம இப்ப நீங்க இந்த நீட் பேஸ்ட்ங்கிறத ஸ்லோவாவே ட்ரை பண்ணுங்க. இந்த 10 செஷன் முடியும் போது ஒரு மாற்றம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கா எடுத்துட்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க வந்து பிராக்டிஸ்ல இருக்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதைய நம்ம கொண்டு போகலாம். இப்ப நம்ம ஒரு சின்ன பிராக்டிஸ் மாத்திரம் பண்ணிடலாம். எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணணும். ஏன்னா இதை வந்து நீங்க ரியலா ஃபீல் பண்ணி பண்ணணும். இப்ப நான் கொடுக்கறத வந்து ரியலா ஃபீல் பண்ணி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்றேன், எல்லாரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணி பண்ணுங்க. எல்லாருமே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணோன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்க போகுதுன்றதை அப்படியே செக் பண்ணி பாக்குறீங்க. அது அப்படியே ஸ்லோவா உங்களோட பிரீத்திங்க்கு தான் வருது. அப்படியே அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் மாத்திரம் அப்படியே கவனிக்க ட்ரை பண்றீங்க. அப்படியே ஒரு காம்னஸ் ஒண்ணு உருவாகுது. இப்ப அந்த காம்னஸ் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறத ஃபீல் பண்ணி பாக்குறீங்க.
இப்போ உங்கள் கை கால் உங்கள் பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த டீப் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் வரும்போது கவனித்து பார்க்க முடியுது. நீங்கள் உங்களோட சூழலில் உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு சூழல்லையும் எங்கெல்லாம் ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கீங்கன்றதை அப்படியே செக் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே கவனிக்க முடியுது உங்கள் வீட்டு சூழலில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய இடங்கள்ல நீங்கள் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. காரணம் அப்படியே உங்களுக்குள்ள நீங்கள் கவனிக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள வர சிந்தனைகளை நல்லா ஃபீல் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்துகிற சிந்தனைகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அதை ரொம்ப இயல்பாக ஸ்டாப் பண்ண முடியுது. என்ன வேணும்னு கேட்கும்போது அழகாக சில விஷயங்கள் உருவாகுது. என்னெல்லாம் வேணுமோ அதை அப்படியே மைண்டில் கொண்டு வந்து இப்போ அப்படியே அதை நடக்கிற மாதிரி கவனிக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுங்கிறத ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு லைஃபு. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கவனிக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ரைட் ஹேண்ட் அப்படியே கவனிக்கிறீங்க. லாஸ்ட் ஃபிங்கர்லேருந்து அடுத்தடுத்த ஃபிங்கர் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்கள் கவனம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு ஃபிங்கரை கவனிக்கணும் அப்படிங்கும்போது அதை மாத்திரம் கவனிக்கிறீங்க. அப்படியே அந்த கவனத்தை அடுத்த ஃபிங்கர் அடுத்தடுத்த ஃபிங்கருக்கு கொண்டு போக முடியுது. அப்படியே ஸ்லோவாக இன்னும் என்ன நடக்கணுங்கிறத கவனிக்கும் போது உங்களோட தேவைகள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வருது. அதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. நிறைய இடங்களில் உங்களோட சிரிப்பு, உங்களோட மகிழ்ச்சி அதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் சிந்தனையை மாற்றுறது கொண்டு வர்றதுனால தான் வருதுங்கிறது இப்போ தெரியுது. அப்படியே ப்ரீத்திங் கவனிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு விரலாக கவனித்து பார்க்குறீங்க. இப்போ இந்த கவனம் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நினைக்கும் போது எங்கே கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றம்தான் கவனிக்கிறீங்க. அப்படியே ப்ரீத்திங்குள்ளே வச்சுருக்கீங்க கொஞ்ச நேரம். அப்படியே என்ன வேணுமோ அதை அப்படியே க்ரியேட் பண்ணுறீங்க. மற்றதெல்லாம் இயல்பாக ஸ்டாப் ஆகுது. இப்போ அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதையும் இப்போது கவனித்து பார்க்க முடியுது. குறிப்பாக வீட்டு சூழல்கள்லேயே ஒரு ஹாப்பினஸ் ஒன்று அதிகமாகிருக்கு. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கவனிக்கிறீங்க. இப்போ உங்களோட ரைட் லெக் லெஃப்ட் லெக் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரைட் லெக்கோட ஒவ்வொரு டோவையும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. லாஸ்ட் டோலேருந்து அடுத்தடுத்த டோவை அப்படியே கவனிக்கிறீங்க. இந்த கால் விரல்களை அப்படியே கவனிச்சுட்டே லெஃப்ட் லெக்லேயும் அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. உங்களுக்குன்னு ஒரு கோல் ஒன்று இருக்கு. உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் இப்போ இருக்கு. அதை அப்படியே டீப்பராக கவனிச்சு பார்க்குறீங்க. உங்களோட கோல்
சின்ன கோலா இருக்கு. இப்ப அப்படியே அதுல அடுத்தடுத்த கோலை கிரியேட் பண்றீங்க. பெரிய பெரிய கோல்ஸையும் இப்போ உள்ள கொண்டு வரீங்க. நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியும்னு தோணுது. உங்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு தோணுது. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்களோட பாடி அப்படியே ஃபீல் பண்ணும்போது உங்களோட ஹார்ட், லங்ஸ், உங்களோட அப்டமன்லாம் அப்படியே ஃபீல் பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபீல் வருது. ரொம்பவே நீங்க ஆரோக்கியமான பர்சன் அப்படிங்கிறது தெரியுது. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. அப்படியே நெத்தியை கவனிச்சு பிரீத் இன், நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியை மாத்திரம் கவனிச்சு பார்க்குறீங்க. அப்படியே அந்த அமைதியை ஃபீல் பண்ணிட்டு ஸ்லோவா உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க. எந்த அளவுக்கு கவனிக்க முடிஞ்சது, ஃபோக்கஸ் எப்படி இருந்தது? ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ யாராவது ஷேர் பண்ண ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல அடாப்ட் பண்ண முடியுமா? மேம் நான் சொல்லலாமா மேம்? சொல்லுங்க ஹேமா. மேம் அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மேம். பாடியிலயும் வந்து சேஞ்சஸை வந்து நல்லாவே கொண்டு வருதுங்க மேம். ஸோ இந்த இதை வந்து நான் கொஞ்ச நாளாவே நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து பண்ண சொன்னனால அதை பண்ணிட்டு இருக்கேங்க மேம். ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து டிஃபிகல்ட்டி வந்து எங்க வருதுனாக்கா கொஞ்சம் பெயின் அதிகமாகும் போது அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது. பட் பண்ணியே தீரணும்னு வைராகியமா உட்காரும் போது கண்டிப்பா பண்ண முடியுது. இப்போ உங்க லைவ் செஷன்ல பண்ணும்போது நல்ல ஃபோக்கஸ்டா பண்ண முடியுது. அதை நாங்க தனியா உட்காந்து பண்ணும்போது கொஞ்சம் அந்த கவன சிதறல் வருது. பட் ஸ்டில் வந்து இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. நல்லா வேலை செய்யுதுங்க மேம். தேங்க்யூ ஹேமா. It was good, ma'am. It was very good. Good afternoon, ma'am. Baba. Good afternoon, ma'am. சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். நான் ஸ்ரீலங்கால இருந்து கதைக்கிறேன். ஸ்ரீலங்கால இருந்து சொல்லுங்க. நான் ஜஹரா, என் நேம் ஜஹரா. நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே ஜஹரா சொல்லுங்க. நல்ல ஃபீல் ஆகுது மேம். உண்மையா நேரடியா செய்யும் போது நல்லா இந்த உடம்புக்கு நல்ல எனர்ஜி ஒன்று தார. satisfy ஆயிக்கி. ஓகே, தேங்க்யூ so much. ஓகே ஜஹரா சொல்லுங்க. கிருபானி. நான் நிஷா பேசுறேன் மேம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியா நல்லா இருக்குது மேம். ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட்டா நல்லா இருக்கு. ஒவ்வொரு சொல்ல ஒவ்வொரு இடமும் டிராவல் பண்ண முடியுது. அந்த மைண்ட் வந்து டிராவல் பண்ண முடியுது. எனக்கு என்னன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன நாய்ஸ் கேட்டாலுமே கூட டக்குன்னு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்ப இது பண்ணும்போதே கூட பேக்ரவுண்ட்ல ஏதோ டக்குன்னு சவுண்டு கேட்கும் போது அங்க போறதும் இங்க வரதும், அங்க போறதும் இங்க வரதும், இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். மத்தபடி ரொம்ப ஒரு மைண்ட் வந்து ரொம்ப காமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு மேம். எனக்கு பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது. ஒரு சின்ன நாய்ஸ் கூட ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறேன். இது நார்மல் தானா? எப்படியாவது இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும் போதெல்லாம் நான் ரொம்ப டிஸ்ட்ராக்டா ஃபீல் பண்றேன். நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டாலும் அப்படியே வெளியே போயிட்டு வர மாதிரி, என்னதான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வச்சிருந்தாலுமே கூட என்னால அந்த 100% ஃப்ளோ கொடுக்க முடியல. அது எனக்கு மட்டும் தான் அப்படியா, இல்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா? ஓகே, கவனம் தான். நம்ம அந்த இடத்துல கவனம் போதிலையே அதை இப்போ மறுபடியும் எடுத்துட்டு வந்துட்டு வேற இடத்துல கவனத்தை ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே மேம், நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணும்போது அதை பண்றேன்
உங்களுக்கு ஏன் கேட்கலன்னா நான் நினைக்கிறேன் நீங்க ஏதோ உங்களோட மைக் சிஸ்டம் நீங்க ஏதோ கனெக்ட் ஆகல. நீங்க அன்மியூட் பண்றீங்க, ஆனாலும் மைக் சிஸ்டம் ஏதோ இதா இருக்கு. செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த மெடிடேஷன் எதுங்க விஜயலட்சுமி? இப்போ சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, நம்ம எப்ப தேவைன்னு ஃபீல் பண்ண முடியும்? இது வந்து காலையிலயும் நைட்டும் கம்பல்சரி பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ அப்புறம் இதுல வந்து ஒரு விஷயம் எனக்கு டஃபா இருந்தது என்னன்னா, அந்த எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்லி நீங்க இது பண்ண விஷுவலைஸ் பண்ண சொல்றீங்க இல்லையா, அது ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது இப்ப எனக்கு. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம்னா நம்ம அந்த கஷ்டத்தை யார்ட்டையா பேசிட்டாதான் நிம்மதியா இருக்கும். நம்ம பேசினாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க இதை உள்ள எடுத்துட்டு போக முடியும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம வாலண்டியர்ஸ் டீம் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க. நான் இன்னைக்கு அவங்க யார் யாருன்ற லிஸ்ட் வேணா ஷேர் பண்றேன். நீங்க சும்மா கூப்பிட்டு பேசுங்க கொஞ்ச நேரம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்லோவா அது உங்களுக்குள்ள போகும். ஸோ இப்போ இந்த மெடிடேஷனை வந்து எப்படிலாம் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யாராவது பேசிட்டு இருக்காங்க, இல்லை நம்மளுக்கு பிடிக்காத சில விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட கவனத்தை அப்படியே உங்களோட டோ டு ஹெட் நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்களோட டோல இருந்து அப்படியே ஸ்லோவா அடுத்து ஹெட் வரைக்கும் இதை கவுண்டிங் ப்ராசஸ்ல பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப லாஸ்ட் டோ ஃபீல் பண்ணீங்கன்னா 1, அதுக்கு அடுத்த டோ ஃபீல் பண்ணீங்கன்னா 2, இந்த மாதிரி அடுத்தடுத்தது கவனிச்சு ஹெட் வரைக்கும் மேபி ஒரு 40 கவுண்ட் ஆர் 50 கவுண்ட் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை பண்ணும்போது ஒரு 30 கவுண்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து யூ நீட் டு இன்க்ரீஸ் த கவுண்ட். இந்த ஃபிங்கர்ல இன்னும் போயிட்டு நெய்லையும் கவனிக்கலாம், நெக்கிள்ஸ் கவனிக்கலாம். அப்படியே ஸ்லோவா ஒரு பார்ட்டியை ஒரு இதுலயே அப்படியே கவனிச்சு பழகலாம். இந்த மாதிரி பழக என்ன ஆகும்னா நம்மளோட நீடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்மளுக்கு என்ன நடக்கணும், என்ன நடந்தா நல்லா இருக்கும், நம்மளுக்கு கம்மியா தான் இப்ப தெரியும். நம்ம ஆக்சுவலா அதை டெவலப் பண்ணோம். நீங்க டெவலப் பண்ணதான் இன்னொரு விதமான ஒரு ஆரோக்கியத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னுமே பாருங்களேன், நம்ம வந்து இவங்க மாத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டிக்ஷனரியில வலி கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வலி கஷ்டம் கொடுக்குற மாதிரியான மொழியை நம்ம வச்சுக்கவே கூடாது. அந்த மொழி நம்மளுக்கு தேவையே இல்லை. அப்ப எனக்கு பெயின் அப்பப்ப வந்து போகுது அப்படின்னா அந்த பெயினுங்கிற வார்த்தையை மாத்திட்டு ஒரு மாதிரி சுகமான ஃபீல் வந்து அப்பப்போ வந்து போகுது. ஆக்சுவலா அது எந்த ஒரு சுகத்தையும் கொடுக்கல, அது வலிதான். ஆனாலும் மொழியை நீங்க மாத்தி உங்களுக்குள்ள கன்வே பண்ணும் போது பிரெயின் என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஆக்சுவலா வலிக்குது, ஆனா உணர்ந்துராதீங்க, அதை உணராதீங்க, வலின்னு உணராதீங்க, வார்த்தைகளையும் சொல்லாதீங்க. உடனே வந்து என்ன வேணும்னு கேளுங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கணும், அதாவது தமிழ்ல நல்லா சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுகமா இருக்கணும். ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு சுகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து போகுது. இப்ப கன்வே பண்ணும் போதுதான் பிரெயின் ரிசீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன வேணுமோ அதை அப்ப உடனே நம்ம ரியாக்ட் பண்றதுதான் நம்மளோட ஒரு நேச்சர். பட் அந்த ரியாக்ட் பண்ற இடத்துல இப்ப கொண்டு போய் மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆரோக்கியத்தையும் ஃபீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ அது ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கலாம். வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? மேம் அந்த கவுண்ட் பண்ணணும்னு சொன்னது புரியல மேம். எப்படி டோ டு ஹெட் வந்து நீங்க உங்களோட வேலைக்கு நடுவுலயே நீங்க ஏதாவது தேவையில்லாம ஓடும், அதை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே டோ டு ஹெட் கவுண்ட் பண்ணுவோம். கால் விரல் இருந்து தலை வரைக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ரெச்ல நீங்க சிந்தனையே உள்ள விடாம கால் விரல கவனிக்கிறீங்க. அடுத்தடுத்தது ஹெட் வரைக்கும் நீங்களா கவனிச்சு, எக்ஸாம்பிளுக்கு டோ 1 எல்லா டோ 10 கவுண்ட், அதுக்கப்புறம் இந்த ஃபீட், ஹீலு, ஆங்கிள், இந்த காஃப் மசில்ஸ், நீ அப்படி ஹெட் வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கவனிச்சு உங்களோட மைண்ட்ல கவனிச்சு கவுண்ட் பண்ணணும். ஹலோ, அப்ப எந்த தாட்ஸ் இல்லாம கவுண்ட் மட்டும் பண்ணணுமா மேம்? நமக்கு தேவையில்லாத தாட்ஸ் வராம இருக்கிறதுக்கு தான் காம்னஸ். ஆனா நான் காமா தான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு பிரெயின் பவர் அதிகம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நடக்க வேண்டியதை சிந்திச்சு பார்க்கலாம். அது இன்னும் உங்களோட மைண்ட் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் சில அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும். சொல்லுங்க ராம்.
மேம் என்னன்னா நான் இப்போ பண்ணும்போது அந்த இது வருது. பட் சில டைம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் ஹெல்த் இஷ்யூ, எனக்கு பேக் பெயின் இருக்கு. அந்த ஹெல்த் இஷ்யூனால தான் நான் இந்த இது அட்டன் பண்ணேன். எனக்கு உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்தேன். பட் சம்டைம்ஸ் வேற ஏதாவது திடீர்னு லைட்டா வலிக்கும் போது திருப்பி அதே பழைய இது வருது. ஸோ அதை திருப்பி அந்த ரிப்பீட்டேட்டிவ் வர்றதை எப்படி எப்படி இது பண்றது மேம், எப்படி தடுக்கிறது? என்ன பண்றீங்க ராம் நீங்க? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். என்ன வர்க் பண்றீங்க? நான் வந்து மெக்கானிக்கல் ஒர்க் மேம். ஓகே, மெக்கானிக் ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல? இல்ல ஆபீஸ், இது ஆபீஸ் தான். ஆபீஸ் வந்து ஒர்க் பண்றோம் மேம். ஓகே, சோ உங்களுக்கு அடுத்தது என்ன ப்ரமோஷனா இல்ல என்ன, எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? இல்ல அதான் அடுத்த ப்ரமோஷன் தான். பட் எனக்கு என்ன ஒண்ணா, இந்த பேக் பெயின் வந்துட்டு என்னாச்சுன்னா ஒரு 2 months முன்னாடி கொஞ்சம் வந்துச்சு. அது நார்மலா ஒரு எவ்ரி 4 months 5 monthsக்கு வரும், அப்புறம் போகும். பட் இந்த டைம் வரும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் அந்த எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா அவங்க டிஸ்க் பல்ஜ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு ரொம்ப பயந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப லாஸ்ட் உங்க அந்த இது செஷன், அந்த வீடியோ பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளில வர ஆரம்பிச்சேன். இப்ப ஓகே, அந்த ரொம்ப ஒரு இதுல ஆன்சிட்டில இருந்ததுல கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் அதுல இருந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனா என்ன ஆகுதுன்னா, திருப்பி எப்பயாவது அந்த பெயின் வரும்போது அந்த மாதிரி சிவியர் ஆயிருமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கு. பட் ஆனா எனக்கு இந்த இது நீங்க அட்டன் பண்ண உங்களோட இந்த வீடியோஸ் எல்லாம் இது பண்ணி கேட்டு உங்களோட ஒவ்வொரு அந்த வேர்டு எல்லாம் திருப்பி அதை மைண்டுக்குள்ள ப்ராசஸ் பண்ணி என்னால ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து என்னால ரெக்கவர் ஆக முடிஞ்சுச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லாம. இல்லைன்னா முன்னாடி இந்த ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிசியோதெரப்பி நிறைய எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் நம்ம பண்ணிட்டோம். ஸோ மைண்டோட காம்னஸ் இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபுல்லாக இப்போ 80% ரெக்கவர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எப்பயாவது அந்த மாதிரி லைட் பெயின் வரும்போது அந்த திங்கிங் திருப்பி வருது, அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு மட்டும் இல்லை, வேற யாருக்காவது உடம்பு சரியில்லாம போனா கூட அந்த மாதிரி வந்துடுது. இப்போ வீட்லயும் சரி, இந்த மாதிரி ரிலேஷன்ல ஆகும்போது ஆகுது. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்றது, திருப்பி அந்த டைம்ல எப்படி மைண்டை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வர்றதுன்றதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஓகே, அதான் ராம், இப்போ நீங்க என்ன ஆகணும் அப்படிங்கறதுன்னா, இப்ப நீங்க உங்க ப்ரமோஷன் உங்க வேலை சார்ந்து இருக்கும் இல்லையா, ஒரு எடுத்துட்டு நம்ம என்ன ஆக போறோம், நம்மளுக்கு என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல ஒரு கவனத்தை கொண்டு போய் வைக்கணும். அப்போ என்னன்னா, மேபி ஜாப்ல வந்து அடுத்தது ஏதாவது ஒரு 2-3 பொசிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதை டீப்பா ஃபீல் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க வேலை என்ன, இனி ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க டீப்பா ஃபீல் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா புரியல நீங்க என்ன பண்றீங்கன்னு, பட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. இல்ல மேம், நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு கம்பெனில வந்துட்டு அசம்பிளி இதுல இருக்கேன் மேம், அசம்பிளி ப்ராசஸ்ல இருக்கேன். ஸோ அசம்பிளி இதுல சூப்பர்வைசரா இருக்கேன். பாருங்க, இப்ப நீங்க சொல்லும் போது தானே நம்மளுக்கு பிக்சர் கிடைக்குது. இந்த பிக்சரை தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? தெளிவு முக்கியம் எப்பவுமே. அப்போ நான் இப்போ ஒரு அசம்பிளி இன்ஜினியரா இருக்கேன் அப்படின்னா, அப்போ நீங்க நிறைய விஷயத்தை கரெக்டா அசம்பிள் பண்ணி கொடுப்பீங்க. அப்போ அடுத்தது உங்களோட ப்ரமோஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 3 டீமை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அதையெல்லாம் இன்னும் ஈஸியா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, இப்ப நான் சொல்ற தெளிவில்லை, ஆனா நீங்க தான் உங்களோட தெளிவா கொடுக்கணும். இப்ப இதை கொடுத்துட்டு இதெல்லாம் நடக்கணுங்கும் போது பாடியில சில சேஞ்சஸ் வேணும் இல்லையா? அதாவது அந்த ப்ராசஸை நான் ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு நான் ஒவ்வொரு இடத்துலயும் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் இன்னும் தயாராகணும். அந்த தயாராகுதல் தான் இந்த பாடி சேஞ்சஸ், ஹெல்த் சேஞ்சஸ். இது வந்து ஒரு சேஞ்ச். அப்ப அந்த தாட் வரும்போது அந்த தாட்டை ஹோல்டு பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் ஆகுதுன்றதை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே மேம், ஓகே, நான் அப்படி வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். தேங்க்யூ. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ராம். மேம் நான் தீபா பேசுறேன். மேம் நான் தீபா பேசுறேன். அவங்களோட லாஸ்ட் ரெக்கார்ட் செஷன்லாம் கேட்டதுனால இன்னைக்கு செஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சது. அந்த ஏன்னா பயம் வந்து எங்களுக்கு குழந்தைங்க எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ரெக்கார்ட் செஷன்லயே எனக்கு நல்லா கிளியர் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அதுக்கு சொல்லணும். இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு ஒரு டவுட், அன்லேர்ன் கான்செப்ட்னு உடல சொன்னீங்க, அது கொஞ்சம் புரிய வைக்கணும். அன்லேர்ன்னா நமக்கு நிறைய விஷயத்த இதுதான் உண்மைன்னு நம்ப வச்சதுதான். அது முக்கியமா மெடிக்கல் சார்ந்தது. நம்ம இப்ப அதெல்லாம் நம்பாம இருக்க சொன்னா நம்மளால முடியாது. நம்ம டாக்டர் வேணாம்னா கூட நம்ம போயிட்டு அப்படித்தானே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறது தான் இப்ப அன்லேர்ன்.
அன்லர்ன்னா சில விஷயத்த கத்துக்கிட்டத வந்து இதுதான் உண்மைன்னு நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம். அப்படி இல்ல, அப்படி ஒண்ணு இல்லைங்கிறத வந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இவர் சொன்னாரு, நம்ம ராம் என்ன சொன்னார்னா, ஹாஸ்பிட்டல் போன, எக்ஸ்ரே எடுத்தாங்க, பல்ஜாய்க்குன்னு சொன்னாங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம், மெடிக்கல் டேர்ம் எல்லாம் இப்ப நம்ம மூளைக்கு தேவையில்லாதது. நம்ம அதை ஃபீட் பண்ணிடக்கூடாது. நம்ம தெளிவுபடுத்துவோம், அந்த இடத்துல போயிட்டு கிளாரிட்டி கொடுப்போம். இதுதான் என் பிரச்சனைன்றதை நமக்குள்ளேயே உணர்ந்து பார்ப்போம். நீங்க அந்த உணர்ந்தல் அந்த இடத்துல மத்தெல்லாம் ஹோல்ட கொண்டு போய் வைக்கணும். எனக்கு என்ன வேணும், நான் வந்து அடுத்தது இந்த மாதிரி பொசிஷன் நோக்கி போயிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில இதெல்லாம் சந்தோஷம் இருக்கு, இதையெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போறேன். நம்ம வாழ்க்கையில தனிப்பட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல மத்தம்தான் எப்பவுமே கிளாரிட்டி கொடுக்கணும். அன்வான்டா சில விஷயத்த லேர்ன் பண்ணுவோம். இப்ப லேர்ன் பண்றது இல்ல, பழசு கத்து வச்சிருக்கோம். சோ அதெல்லாம் போயிட்டு அன்லேர்ன் பண்ணிக்கணும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வாழ்க்கைக்கு முக்கியம் இல்ல. மருத்துவம் சார்ந்து எந்த விஷயத்தையும் உங்களுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா சர்வைவல் அடி வாங்கும். அதே மாதிரி உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம டக்குன்னு சஜஷன் கொடுப்போம் போயிட்டு, இப்படி பண்ண, அதை இப்படி பண்ணு. இதெல்லாமே எதுவும் தேவையில்லாத விஷயங்கள், அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும். அதுல இருந்து வெளியில வரணும். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம நிம்மதியா இருக்க கத்துக்கிட்டோம்னா எல்லாம் நமக்கானது அப்படியே உருவாயிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும், அருமையா நம்ம வாழ்வோம். அப்போ என்னன்னா தேவையில்லாத விஷயம் போயிட்டு நம்மள ஏதோ பண்ணது இல்லைங்களா, அதுல இருந்து வெளியில வரணும்ன்றதுதான் நம்ம சொல்லுவோம். டோட்டலா பழசெல்லாம் டெலீட் பண்ணணும் நம்ம. ஆமா, அன்வான்டா, நமக்கு தேவையில்லாததை வச்சுக்க கூடாது. அப்ப டெலீட் பண்ணணும். அதை சிந்தனை ஸ்டாப் பண்ணீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். ஒரு நியூரான் செல் வந்து நீங்க ஒரு சிந்தனை கிரியேட் பண்ணும்போது புதுசா அது உருவாகும். கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அந்த பிரைன் செல்ஸ். அப்போ நீங்க சிந்தனை அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா அது இன்னும் மல்டிப்ளை பண்ணும் செல்ஸ். நீங்க பழைய சிந்தனைய நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே அந்த செல்ஸ் நம்ம பிரைன்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். அப்புறம் நீங்க அது சார்ந்த வராது. ஓகேங்க, நீங்க தேங்க்யூ சோ மச். மறுபடியும் தேவி பேசுறேன் மேம். ஹலோ மேம், ஒரு டவுட். இந்த நீட் பேஸ்ட் தாட்ஸ் சொன்னீங்க இல்லையா, அது வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது அது நடந்துட்ட மாதிரி விஷுவலைஸ் பண்ணணுமா, இல்ல இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு பண்ணணுமா? நடந்துட்ட மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே மேம், தேங்க் யூ மேம். நான் ஒண்ணு சொல்றேன் ஜோதி. இப்ப எங்க பொண்ணு வந்து மார்க் குறையுது, போன் ரொம்ப பாக்குறா, மார்க் குறையுதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவ வந்து போன் ரொம்ப பார்க்காம படிப்புல கான்சன்ட்ரேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம விசுவலைஸ் பண்ணுவாங்க. இப்ப அதே மாதிரி போன் அவ எவ்வளவு நேரம் பாக்குறாங்கிறது கவனிக்கிறதையும் விட்டுட்டோம், அதை ஃபாலோ பண்ணல. அது கூட போய் என்ன போன் பாக்குறாளா, படிக்கிறாளா, அந்த போய் பாக்குறத நம்ம நிறுத்திட்டோம். ஸோ இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, அவ வந்து இப்போ ஆக்சுவலி படிக்க ஆரம்பிச்சிட்டா, ஃபோனை அவ்வளோவே கம்மி பண்ணிட்டா. நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்த்தோன்னையும் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு நீங்க சொல்ற அந்த சேஞ்சஸ்லாம். ஒரே ஒரு கோல் தான் நமக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நம்ம அட்டன் பண்ணவங்களாம் தான் நம்மளுக்கு முக்கியமான பீப்புள். நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல பாதிக்கப்பட்டதுல இருந்து எல்லாருமே மீண்டு வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஒரு எஃபோர்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நடக்கும், நம்ம நினைச்சோம்னா எல்லாமே நடக்கும். ஸோ அதை நோக்கி போறோம். உங்களுக்கு வேற என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா நாளைக்கு செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, தேங்க்யூ.